ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த காலை ஆராதனையில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 91:14. சங்கீதம் 91:14. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை அறிய ஒரு உயர்ந்த அடைக்கலம் இல்லை ஒரு உயர்ந்த பாதுகாப்பு இல்லை ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ தம்முடைய பிள்ளைகள் அவங்க இருக்கிறதுனால மாத்திரம் அவர்களை ஆசீர்வதிக்காமல் ஆண்டவருடைய நாமத்தை அறிவதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அத்தனை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அப்போ ஆண்டவரை அறிவது குறையுமானால் ஆசீர்வாதங்கள் குறையும். அப்போ ஆசீர்வாதம் குறையுது அப்படின்னா நம்ம ஆண்டவரை அறிகிற விதம் குறைஞ்சு போச்சு. அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் குறைந்து விட்டது. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு அதிகமானால், ஆண்டவரை அறிவது அதிகமானால் ஆசீர்வாதங்களும் அதிகமாய் கொண்டே இருக்கும். அப்படின்னு ஆண்டவரை எப்படி இருக்கிறான்னு கவனித்தோம். ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறார், அவருடைய வார்த்தையாக இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம தெரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவரை என்ன அறியணும் என்று சொல்லி தொடர்ந்து ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். ஆமென். தொடர்ந்து என்ன செஞ்சு வரோம்? நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? அப்போ கர்த்தருடைய நாமத்தை அறிய தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ கடந்த வாரம் கவனித்தோம், இருக்கிறவனை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இருக்கிறவனை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் விருப்பம் இல்லை. எவ்வளவோ ஜனங்க இருந்தாங்க, எவ்வளவோ அறிவியல் நிறுவனங்க, எவ்வளவோ அறிவாளிகள், எவ்வளவோ திறமை உள்ளவர்கள், எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஜனங்களை எல்லாம் தேவன் என்ன செய்ய விரும்பலை? ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு 3 காரியத்தை நாம் கவனித்து நாம் ஜெபித்தோம். ஆமென். அதில் ஒன்று என்ன? கேட்பதற்கெல்லாம் கீழ்ப்படியாதவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இருக்காது. கேட்பவர்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். அப்போ நம்ம கேட்காத ஒன்றை கர்த்தர் என்ன செய்ய விரும்பலை? நம்ம இடத்துல கேட்க விரும்பலை. நாம் என்ன கேட்டோமோ, நாம் என்ன வார்த்தையை கேட்டோமோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். இந்த வார்த்தையை கவனிக்கும் போது எத்தனை பேர் நான் கேட்டதற்கு கீழ்ப்படிஞ்சேன், கர்த்தர் என்னோட பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சேன், ஸோ என் காதில் விழுந்த சத்தங்களுக்கு நான் கீழ்ப்படிந்தேன் அப்படின்னு எவ்வளோ பேர் தைரியமாக சொல்ல முடியும்னு எனக்கு தெரியாது. ஆமே. ஆனால் ஒன்று, கேட்டதற்கு கீழ்ப்படியாத வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த ஆலயத்துக்குள் வேணால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நித்திய ராஜ்யத்துக்குள் ஒரு நாள் என்ன செய்யவே மாட்டார்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனம் எப்படி இருக்குன்னு காலையில் ஒரு 3 கருத்தை சொல்லி அமிச்சேன். காலையில் ஒரு 3 காரியத்தை, பேழைக்கு வெளியே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, பேழைக்கு உள்ளே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, நீங்கள் பேழைக்கு வெளியே இருக்கிறீங்களா, பேழைக்கு உள்ளே இருக்கிறீங்களா அப்படின்னு ஆராய்வதற்கு காலையில் ஒரு 3 காரியத்தை வந்த ஜனங்களுக்கு அதில் சொல்லி அமிச்சோம். ஆமென். அப்போது பேழைக்கு நமக்கு உள்ளே இருக்கிறத போல தோணலாம், ஆனால் நிச்சயமாக பேழைக்கு உள்ளே இருந்தால் அந்த ஆசீர்வாதமே தனி, அந்த ஆசீர்வாதமே தனி. ஆனால் பேழைக்கு உள்ளே வராத வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? அவங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? நான் பேழைக்கு வெளியே தான் இருக்கிறேன், கர்த்தனை ஆசீர்வதிக்கலை, கர்த்தனை ஏற்றுக்கொள்ளணும்னு எனக்கு நல்லா தெரியுது இல்லையா? யாரை ஏற்றுக்க மாட்டார்? கேட்டதுக்கு கீழ்ப்படியாதவங்களை ஏற்றுக்க மாட்டார். பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க. நீங்கள் கேட்டதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா? நீங்கள் கேட்டதுக்கு
ஸோ நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும் இல்லையா. நீங்கள் கேட்காத ஒன்றுக்கு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கீழ்ப்படி வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்டதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் ஆமாம் உண்மையிலே நான் என் காதில் விழுந்த அத்தனை சத்தத்தை நான் என்ன செஞ்சேன், நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கேட்டதுக்கு நீ கீழ்ப்படியாத வரைக்கும் கர்த்தர் அந்த நபரை தன் பிள்ளையாகவோ தன் வேலைக்குள்ளாகவோ தன் ராஜ்யத்துக்குள்ளாகவோ தன்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாகவோ என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்பது நான் வாசிக்கிற இந்த வேதத்தின் அடையாளம். நான் வாசிக்கிற இந்த வேதத்தின் அடையாளம். ஏதோ வந்தால் போதும் உட்கார்ந்தா போதும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார் அப்படின்னு நம்பி ஏமாந்து போகிற கூட்டத்துக்குள் நான் இருக்க விடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். நான் நம்பி என்ன செய்யக்கூடாது, ஏதோ கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார் கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பி ஏமாந்து போகிற கூட்டத்துக்குள்ளே நம்ம இருந்து விடக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் ஒவ்வொரு காரியமும் தெள்ள தெளிவாக விலக்கி விடாவரியாக நாம் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது என்பதை விழாவரியாக கர்த்தர் என்ன செய்ய வரா, பேசிக்கிட்டு வரா. ஸோ இவ்வளவு விழாவரியாக பேசியும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனால் வேலைக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தான். வேலைக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தான். ஆனால் சில வேலை ஒருவேளை என்ன இருக்கலாம், மழை பெய்யாத வரைக்கும் இல்லை அந்த ஆபத்து வராத வரைக்கும் வேலைக்கு வெளியே இருந்தவங்க கூட ரொம்ப புத்திசாலி மாதிரி தான் இருந்தாங்க இல்லையா. இது வரைக்கும் மழை பெய்யாத வரைக்கும் இல்லையா, கதவு அடைக்கப்படாத வரைக்கும் அவங்க கூட ரொம்ப புத்திசாலி மாதிரி தான் இருந்தாங்க இல்லையா. ஏதோ பெருசாக சொன்னாங்க அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொன்னாங்க தான் நாங்களாம் நல்லா தானே இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்தலாம் காலரை தூக்கி விடலாம் இல்லையா. எது வரைக்கும், வாசல் அடைக்கப்படாத வரைக்கும் இல்லையா. வாசல் அடைக்கப்படுற நேரம் ஒன்று வந்துச்சு, இந்த வாசல் அடைஞ்சிச்சு, அந்த வாசல் திறந்துடுச்சு. எந்த வாசல் அடைஞ்சிச்சு, பேழையின் வாசல் அடைஞ்சிச்சு, வானத்தின் வாசல் திறந்துச்சு. இப்போ வருது மழை ஆரம்பத்தை வர்ற வரைக்கும் ஒன்றும் தெரியல, மழை போக போக அதிகரிக்குது, வீடு முழுக ஆரம்பிச்சிச்சு, பிள்ளைகள் முழுக ஆரம்பித்தாங்க, தண்ணி முழுக ஆரம்பித்தாங்க, பொருட்களெல்லாம் அழிய ஆரம்பிச்சது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஆமாம் அவங்க சொன்னாங்க நம்ம என்ன செஞ்சிட்டோம், கேட்காம போயிட்டோன்னு சொல்லி அவங்க இப்போ தான் துடிக்கிறாங்க, இப்போ தான் வேதனைப்படுறாங்க, இப்போ தான் துடிக்கிறாங்க, இப்போ தான் அவஸ்தைப்படுறாங்க, இப்போ தான் ஆசுவாதத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் இவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா அது பேழைக்கு உள்ளே இருக்குது, இது பேழைக்கு வெளியே இருக்குது. பேழையை ஒட்டி இருக்கிறதுனால பாதிப்பு தப்பிச்சிட முடியாது. பேழைக்கு ஒட்டி இல்லையா. இப்போ இந்த பேழை தண்ணிக்குள்ளே மிளகுது, இந்த பேழைக்கு ஒட்டின மாதிரி எத்தனை குடும்பம் தவிச்சிச்சுன்னு தெரியல இல்லையா. அப்போ பேழைக்கு ஒட்டின மாதிரி ஆட்கள் இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. பேழைக்கு உள்ளே வந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும் என்பதை நீ ஆழமாய் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ பேழைக்குள்ள உன்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ யாராக இருக்கணும், கேட்டதற்கு கீழ்ப்படியணும். எது கீழ்ப்படியணும், கேட்டதுக்கு. இன்னைக்கு எவ்வளோ பேர் கேட்டதுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இருக்குது, கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்களேன். உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. பாண்டியன் நீ எல்லாம் கேட்ட வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சா அப்படின்னு மனசாட்சியை தொட்டு கேளு. உன் மனசாட்சி என்ன பதில் சொல்லணும் பாரு. மனசாட்சி என்ன பதில் சொல்லணும் பாரு. உங்கள் மனசாட்சி, ஏன்னா முதல்ல சாட்சி எந்த சாட்சி தான், நம்முடைய மனசாட்சி இல்லையா. பூமியில் இருக்கிறது தேவன் கொடுக்குற சாட்சியில் முதல்ல சாட்சி எந்த சாட்சி, நம்முடைய மனசாட்சி தான் முதல் சாட்சி. இந்த மனசாட்சி உன்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கும், ஆமாப்பா நீ கேட்டதுக்கெல்லாம் என்ன செஞ்ச, கீழ்ப்படிஞ்ச. நீ கேட்ட எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணிட்ட, கீழ்ப்படிஞ்சிட்ட. ஸோ ஓகே, உன்னை என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் தம்முடைய பேழைக்குள்ளே சேர்த்துக்கிட்டார், ஆண்டவர் தம்முடைய சபைக்குள்ளே உன்னை சேர்த்துக்கிட்டார், ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் உன்னை சேர்த்துக்கிட்டார். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம். எத்தனை பேர் மனசாட்சி சொல்றத உணர்றீங்க? எத்தனை பேர் உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் உணர்றீங்க? அடுத்தவங்க விட்டுடுங்க, நாங்கள் சொல்கிறது மற்றவங்க அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இல்லையா. உங்கள் மனசாட்சி, ஆமாப்பா நீங்கள் என்ன செஞ்சீங்க, கேட்டதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்க, அதனால் உங்கள் மேலே எந்த குற்றமும் கிடையாது. கேட்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் உன் காதில் என்ன சத்தம் விழுந்துச்சோ அந்த சத்தத்துக்கு நீ அப்படியே ஏற்றுக்கொண்ட, அப்படியே நீ கீழ்ப்படிஞ்ச. அதனால் கர்த்தர் உன்னை தம்முடைய பேழைக்கில் உன்னை சேர்த்துக்கிட்டா, தம்முடைய சபைக்கில் உன்னை சேர்த்துக்கிட்டா, தம்முடைய ராஜ்யத்தில் உன்னை சேர்த்துக்கிட்டா அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி சொல்லுமா?
உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி சொல்லுமா? அப்படி சொல்லுனா, எந்த வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, இந்த வார்த்தை நான் கேட்டேன், அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்ச. இந்த வார்த்தையை கேட்டேன், அப்படியே கீழ்ப்படிஞ்ச. இந்த வசனத்தை கேட்டேன், அப்படியே கீழ்ப்படிஞ்ச. இது வரைக்கும் இந்த வசனம் எனக்கு தெரியல, நான் எப்படியோ நடந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த வசனத்தை கேட்ட உடனே நான் என்ன செஞ்சுட்டேன்? கீழ்ப்படிஞ்சிட்டேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சிட்டேன். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்ல முடியுன்றதை நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். நான் கையை தூக்க சொல்ல போகிறதில்ல, எளிமணிக்க சொல்ல போகிறதில்ல. ஏன்னா உங்கள் மனசாட்சி உங்களுக்கு தான் முதல் சாட்சி. அந்த சாட்சி கரெக்டாக ஓகே, யாருக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனை வரக்கூடாது தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு போதிக்கிறதும் பிரசங்கிக்கிறதும். ஆமே. அப்போ கேட்டதுக்கெல்லாம் கீழ்ப்படினா தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? எவ்வளவோ ஜனங்க இருந்தாலும் இருக்கிற எல்லாரையும் தேவன் ஏற்றுக்கொள்ளலை. மாறாக என்ன? ஸோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று கடந்த வாரம் கவனித்தோம் இல்லையா? ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்கிறது என்ன? இருக்கிறவனை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறது இல்லை. இருக்கிறவனை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறது இல்லை. எவ்வளவோ பேர் அழிஞ்சிட்டாங்க. எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சிச்சு இல்லையா? எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சிச்சு, எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சிச்சு, எத்தனையோ ஜனங்கள் அழிந்தார்கள் இல்லையா? எவ்வளவோ மிருக ஜீவன்கள் அழிந்தது, எவ்வளவோ சொத்து சுகமெல்லாம் அழிஞ்சது, எவ்வளவோ காரியங்கள். ஒரு மிகப்பெரிய அழிவை முழு அகில உலகமும் சந்திச்சது இல்லையா? அகில உலகம் என்ன சந்திச்சு? ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திச்சிச்சு. ஆமாவா? நீங்கள் கூட மாட வரணும். நீங்கள் என்ன செய்யணும்? வரணும், கூட தேர்ந்து பாய் தேர்ந்து பேசணும். அப்போ தான் நீங்கள் சரியாக நான் சொல்கிறது உனக்கு வழங்குதான்னு எனக்கு தெரியும். அதனால் ஏதோ உட்காந்து கதை கட்ட மாதிரி உட்காந்து கதை கட்டு போயிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் கதை கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டேன்னா பாதிப்பு உனக்கு தான். அது வரக்கூடாதுன்னு கர்த்தருடைய விருப்பம். அதனால் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக கூட மாட வாங்க. ஆமே. அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இருக்கிற எல்லாரையும் நான் என்ன செய்ய விரும்பலை? ஆசீர்வதிக்க விரும்பலை. இருக்கிற எல்லாரும் என்ன செய்யலை? அப்போ கடந்த வாரம் சொன்னோம், இருக்கிறவனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் விரும்பலை இல்லையா? ஸோ அதையும் மீறி ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சுட்டேன்? ஏற்றுக்கொண்டேன். இப்போ ஏற்றுக்கொண்டவன் என்ன செய்யலை? இந்த அழிவுக்கு கூட சேர்ந்த அழியலை, அந்த அழிவுக்கு அவனை தப்பு வச்சுட்டேன். இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறான், ஜீவனோடு அவங்க இருக்கிறான். அப்படி உயிரோடு இருக்கிறவனை எல்லாம் நான் என்ன செய்யலை? ஆசீர்வதிக்கலைன்றார். கடந்த வாரம் சொன்னது என்ன? இருக்கிறவன் எல்லாரையும் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலைன்னுட்டார். ஏங்க ஏற்றுக்கொள்ளது? 3 கதை சொன்னார். சரி, நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? அந்த 3 கூட்டத்தை நாங்கள் ஒரு ஆளாக இருக்க மாட்டோம், எங்களை நாங்கள் சரிப்படுத்திக்கிறோம், எங்களை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு கூட்டம் என்ன வந்துடுச்சு? ஏற்றுக்கொள்ள எல்லைக்குள்ளே வந்துடுச்சு இல்லையா? ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லைக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றது நான் அடுத்த வந்து சொல்றேன்னா, ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் இல்லை இருக்கிற எல்லாரையும் நான் என்ன செய்ய விரும்பலை. இப்போ எவ்வளவோ ஜனங்க அழிஞ்சிச்சு, ஆடு மாடு அழிஞ்சிச்சு, மிருக ஜீவங்கள் அழிஞ்சிச்சு, எல்லாமே அழிஞ்சிடுச்சு இல்லையா? ஒரே ஒரு சொற்பம் மட்டும் தான் என்ன செய்யுது? 7 நல்ல ஜோடிகளும் ஒரு ஜோடி மோசமானதும் அசுத்தமான ஜீவங்களும் இருக்குது. அதை மீறி ஒரு 8 பேர் உள்ளே இருக்கிறீங்க. இவ்வளவுதான் மீதி இருக்குது. எவ்வளவோ இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கிறது எவ்வளவு? ஒரு சொற்பம் தான் இருக்குது. ஒரு சொற்பம் தான் இருக்குது இல்லையா? நான் சொல்கிறேன், 100ல் 1 இல்லை, 1000ல் 1 இல்லை, 1,00,000ல் 1 பங்கு கூட இருக்குதான்னு நமக்கு தெரியல. அவ்வளவு பெரிய அதிகமான கூட்டம் ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திச்சு. இப்போ இருக்கிறது எவ்வளவு? ஒரு சொற்பம் தான் கையில் இருக்குது. இருக்கிறதையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆசீர்வதிக்க மாட்டேன். அப்ப இருந்து என்ன பிரயோஜனம்? இருக்கிறவனை என்ன செய்ய விரும்பல, நான் ஆசீர்வதிக்க விரும்பல. அப்ப அவன் வச்சு என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? எல்லாரையும் அழியும் போது அவனையும் அழிய வச்சுட்டுக்கலாமே. எல்லாம் அழிஞ்சது போல அவனையும் சேர்த்து அழிச்சிட்டுக்கலாமே. எல்லாம் அழிஞ்சது போல இதையும் சேர்த்து அழிச்சிருக்கலாமே. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் அழிச்சிட்டு இவனை மீதி வச்சுட்டு இப்ப நான் அவனையும் ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப எதுக்கு அவனை வச்சிருக்கணும்? அப்ப வச்சதே எதுக்காக தான்? ஆசீர்வதிக்க தானே. அப்ப ஆசீர்வதிக்க வச்சவன் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணுமே அப்படின்னு ஆண்டவரை கேட்ட சொல்லுவார். ஏன் ஆண்டவரை வச்சிங்க? அது கம்மனி என்ன செஞ்சிருக்கலாம்? எல்லாரையும் அழிக்கும்போது நீங்களும் சேர்த்து அழிச்சிட்டு போயிட்டுக்கலாமே. அதுக்கே எங்களை உயிரோட கூட வச்சிங்க, அதுக்கே எங்களை ஜீவனோட கூட வச்சிங்க, அதுக்கே எங்களை பாதுகாத்து வச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்லுவாரு, உன்னை ஆசீர்வதிக்கணுன்ற ஆசையோட தான் உன்னை என்ன செஞ்சேன்? உன்னை மீதியாக வச்சேன் இல்லையா? உன்னை மீதியாக வச்சேன், உன்னை காப்பாற்றினேன், உன்னை ஏற்றுக்கொண்டேன், உன்னை சேஃபாக வச்சேன். ஆனால் இன்னைக்கு உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணலைன்னா, உன்னை ஆசீர்வதிக்கணுன்ற எண்ணம் வரலை. அதனால் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்கிறத ஆண்டவர் தீர்க்கமாக சொல்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? கவனிக்க முடியும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வரைக்கும் வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 8 16லிருந்து 18 வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆக மொத்தம் எடுத்துட்டீங்கன்னு முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் படிப்பீங்க.
ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். சரியா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15 கூட சேர்ந்து படிக்கலாம், 15 கூட படிக்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளோ பேழையை விட்டு புறப்படுங்கள் அப்படின்ட்டார். அடுத்த வசனம், உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட கூட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். ஆமென், ஆமென். இப்போ 16வது வசனத்தில் ஒன்று சொல்றாரு, 17வது வசனத்தில் ஒன்று சொல்றாரு இல்லையா? நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் அப்படின்னு முடிச்சுட்டார் இல்லையா? அதே போல உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களையும் பேழையை விட்டு வெளியே விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இதில் பெருசாக கவனிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆனால் பின்னாடிக்கிற 17ஆம் வசனத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிச்சிங்கன்னா சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிற சகலவிதமான மாம்ச ஜந்துக்கள் இல்லையா? சகலவிதமான, அப்போ சகலவிதமான மாம்ச ஜந்துக்கள்லாம் எதெல்லாம் அடங்குது? சுத்தமான மிருகங்களும் அடங்குது, சுத்தமல்லாத அசுத்தமான மிருகங்களும் அடங்குது இல்லையா? சுத்தமான மிருகங்களும் அடங்குது, அசுத்தமான மிருகங்களும் அடங்குது இல்லையா? இப்போ 2 சொல்றார், உன்னிடத்துல சகல மிருக ஜீவன்களை ஜீவ ஜந்துக்களையும் பேழையை விட்டு வெளியே போக விடு, வெளியே வரவிடு. அவைகள் பூமியின் மேல் திரளா என்ன செய்ய கடவுது? பலுகி பெருக கடவுது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ ஒரு கூட்டத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆனால் மேலக்கிற 8 பேரையும் தேவன் என்ன செய்ய விரும்பலைன்னா ஆசீர்வதிக்க விரும்பல. யார் ஆசீர்வதிச்சிருக்கணும்? இப்போ ஆடு பெருகிறதே யாருக்காக தான்? இந்த நோவாவுக்காக தான் இல்லையா? இப்போ நோவா பெருகாத ஆடு பெருக என்ன பிரயோஜனம்? இப்போ நோவா ஆஸ்வதிக்கப்படாத ஆடு ஆஸ்வதிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? நோவா ஆஸ்வதிக்கப்படாத மாடு ஆஸ்வதிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? நோவா ஆஸ்வதிக்கப்படாத கழுத ஆஸ்வதிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? நோவா ஆஸ்வதிக்கப்படாத பன்னி ஆஸ்வதிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? அப்போ எது ஆஸ்வதிச்சிருக்கணும்? பேழையிலிருந்து வந்த உடனே நீயும் மனைவியும் பிள்ளைகள் மனைவிகளும் வெளியே போங்க, நீங்கள் பலுகி பெருக கடவர்கள், உங்களை ஆஸ்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மிருக ஜீவனையும் ஆஸ்வதிச்சிருப்பார்னா இதில் பெருசாக கவனிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இல்லை ஒருவேளை நீயும் மனைவியும் பிள்ளைகளின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்க அப்படின்னு சொன்னதை போல உன்னிடத்தில் இருக்கிற சகல மிருக ஜீவனை பேழையை விட்டு வெளியே புறப்படு, அப்படி விட்டுடுப்பா வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு கூட்டத்தை தேவன் என்ன செய்ய விரும்பல? ஆசீர்வதிக்க விரும்பல. அதனால தான் சொன்னாரு, இருக்கிற எல்லாரையும் என்ன செய்ய விரும்பல? ஆசீர்வதிக்க விரும்பல. இருக்கிறவங்க எங்க இருக்கிறான்? பேழைக்குள்ளதான் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? அப்ப அன்றைக்கு பேழை என்பது இன்னைக்கு என்ன? சபை. அப்ப சபைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் தேவன் ஆஸ்வதிக்க விரும்பல. அன்னைக்கு பேழைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்பல இல்லையா? இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்பல. அது என்ன காரணம்? 3 காரணம் சொல்றேன், அப்புறம் புரிஞ்சுக்குவீங்க. அப்ப முதல் ஸ்டெப்ல புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அப்ப சபைக்குள்ள வந்துட்டதுனால கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு, என்ன ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு போயிட முடியாது இல்லையா? என்ன நம்பிக்கையில? ஒரு மூட நம்பிக்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? வாழ்ந்துட்டு நாட்களை போய்கிடக்கூடாது, கதையை போய்கிடக்கூடாது. உண்மையிலே தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? உண்மையிலே தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நிதானிச்சு பார்த்து, அலசி பார்த்து, ஆராய்ஞ்சு பார்த்து, சோதிச்சு பார்த்து கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்ற ஒரு மன நிறைவோடு கூட உறுதியோடு கூட என்ன செய்யணும்? நம்ம வாழணுமே ஒழிய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறா. இப்போ உங்களை கூட்ட கர்த்தர் ஆசீர்வதிச்சாரான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆமேன்னு சொல்லுவீங்க இல்லையா? எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு கேட்டால் எத்தனை பேர் இந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, இந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, இதை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு விரல் விட்டு எண்ணி அதை விலைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பொதுவான பதில் என்ன செய்ய முடியும்? எல்லாருமே
கர்த்தவனை ஆசீர்வதிச்சாரா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆமென். நானும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க இல்லையா? இப்போ பாண்டியனை கேட்குற, தம்பி உன்னை ஆண்டவர் எப்படிப்பா ஆசீர்வதிச்சா, எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா இப்போ பாண்டியன் என்ன சொல்லணும்? அவன் சொல்லணும் இல்லையா, நான் இப்படி இருந்தேங்க, இதுக்காக ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என்ன செஞ்சாரு, இதை எனக்கு தந்தாரு, இந்த காரியத்தை இப்படி இருந்தேன், இதுக்கு நான் கேட்டேன், இதை கர்த்தர் தந்தாரு, இந்த காரியம் இருந்துச்சு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் விரல் விட்டு எண்ணி லிஸ்ட் போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சிருந்தா கர்த்தர் அவனை என்ன செஞ்சிருக்கிறா, உண்மையிலே ஆசீர்வதிச்சிருந்தா உறுதியோடு கூட அவன் என்ன செய்யலாம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடரலாம், அவன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ அவன் கேட்டது ஒண்ணுமே என்ன செய்யல, இது வரைக்கும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான், கர்த்தரை ஆசீர்வதிப்பா, கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறா, கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறா அப்படின்னா இவன் ஒரு மூட நம்பிக்கையில கர்த்தரை பின்பற்றி போய் கொண்டிருக்கானே தவிர உண்மையிலே ஒரு மன உறுதியோட என்ன செய்யல, ஆண்டவரை அவன் பின்பற்றி கடந்து போகவில்லை, ஆண்டவரை அவன் ஆராதிக்கவில்லை இல்லையா? இப்போ எத்தனை பேர் கர்த்தரை ஆசீர்வதிச்சா எப்படி அப்படின்னு கேட்டால் லிஸ்ட் போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க ஆசீர்வாதம் இருக்கிறதாக நீங்க உணர்றீங்க? அவன் பேரை சொல்லி நான் சொல்லிட்டேன் இல்லையா, உங்க பேரை சொல்ல முடியல அதனால சொல்லல, சரியா? உங்க பேரை நான் சொல்ல முடியல, சரியா? உங்க பேரை சொன்னா முறுப்பீங்க திருப்பீங்க, அதனால அவனை சொன்னா கூட சரி ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் பண்ணிக்கலாம், அவனை உன்னை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, அதனால உங்களை சொல்லல, அதுதான் விஷயம், சரியா? உங்களை எத்தனை பேர் கர்த்தர் உண்மையிலே என்ன இந்த விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு. சரி, ஆசீர்வாதம்னா என்ன? ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டா வார்த்தையே வராது இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா இப்போ ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியணுமில்ல? ஆசீர்வாதம்னா என்ன? இந்த பூமியில் நான் உயிர் வாழ்வதற்கு எனக்கு தேவையானதை எல்லாவற்றையும் கர்த்தனுக்கு குறைவில்லாமல் கொடுப்பது ஆசீர்வாதம். இப்போ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்கிறேன்ல, அப்போ எது ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம்னா என்ன? இந்த பூமியில் நான் உயிர் வாழணும் இல்லையா? இந்த பூமியில் நான் உயிர் வாழணும். இந்த பூமியில் உயிர் வாழ்றது எதுக்கு? இந்த வாழ்க்கையை முடிச்ச உடனே நித்திய ராஜ்யத்துக்குள்ள நான் கடந்து போகணும். அப்போ இந்த பூமியில் உயிர் வாழ்றதுக்கும் இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி நித்திய ராஜ்யத்துக்கு நான் கடந்து போகுவதற்கும் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் குறைவில்லாமல் எனக்கு கொடுப்பதுக்கு பெயர் தான் என்னது? ஆசீர்வாதம். எனக்கு கிடைச்சிருக்குமானால் அதுதான் ஆசீர்வாதம்னா, இப்போ நான் சொன்ன அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பேருக்கு இருக்குது? இந்த பூமியில் எப்படி இருக்கிறேன், இது தேவை என்று நான் குறைவில்லாமல் இருக்கிறேன், இந்த தேவையில் குறைவில்லாமல் இருக்கிறேன், இந்த தேவையில் குறைவில்லாமல் இருக்கிறேன், இது எனக்கு தேவை கர்த்தர் நிறைவாக கொடுத்துருக்கிறா, இது எனக்கு தேவை நிறைவாக கொடுத்துருக்கிறா. இப்படி என் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் எனக்கு எப்படி இருக்குது? குறைவில்லாமல் நிறைவாக கொடுத்துருக்கிறா. இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி நித்திய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போவதற்கு எனக்கு என்ன இருக்குது? ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறா. அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துருக்கிறா. அப்படி கொடுத்திருந்தாக்க அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆசீர்வாதம். ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அன்னைக்கு பேழைக்குள்ள இருந்த நோவா இருந்தாரு, மனைவி இருந்தா. இவர் நோவா யாரு? நீதிமான் இல்லையா? நோவா யாரு? நீதிமான். நீதிமானா யாரை சொல்லலாம்? இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இயேசுவின் ரத்த பாதர் அப்படிதான் பாடிட்டார் இல்லையா? இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டனா நீதிமான் அப்படின்னு பாடிட்டார், சரியா? பனைமரம் போல செழித்தோங்கவன், கேதுருவ போல வளருவன் அப்படின்னு நீதிமான் பாட்டு பாடிட்டார். சரி, அப்படியே வச்சுக்கலாமே. அப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்கள் தான் இல்லையா? அப்ப இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டதான என்ன அர்த்தம்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இல்லையா? அப்ப அந்த முழுகி ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே பாவத்தால் என்ன செய்யப்பட்டவங்க? கழுவப்பட்டவங்க. அப்ப அவங்க எல்லாருமே யாரு? நீதிமான்களாகி மாற்றப்பட்டவங்க இல்லையா? இப்ப நோவா யாரு? நீதிமானா? அந்த நீதிமானதை இப்ப ஆஸ்வதிக்கலன்றாரு. பாவியா அந்த நீதி நோவாவா சொல்லல, பாவியா இருக்கிற மற்றவனை சொல்லல, பாவிய வாழ்ந்தவனை சொல்லல, நீதிமானாய் வாழ்ந்தா. அது நீதிமான் யார் சாட்சி கொடுத்தது? ஆண்டவரே சாட்சி கொடுத்தார் இல்லையா? யாருமே அப்படி இல்லப்பா, நீ தான்ப்பா அப்படி இருந்த அப்படின்னு சொல்லி உலகமே சாட்சி கொடுக்கல, உலகத்தை மனுஷன் சாட்சி கொடுக்கல, குடும்பத்தார் சாட்சி கொடுக்கல, தேவனே சாட்சி கொடுத்தார் இல்லையா? அப்ப தேவன் சாட்சி கொடுக்கறதுன்னு ஒரு மிகப்பெரிய காரியம். தேவன் சாட்சி கொடுக்கறது, அப்ப எல்லாருக்கும் தேவன் என்ன செஞ்சிட மாட்டார்? அவ்வளவு எளிதாக ஒரு சாட்சியை ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். அவள் எளிதாக என்ன செஞ்சிட மாட்டார்? கொடுத்துட மாட்டார் இல்லையா? அவள் எளிதா ஒரு சாட்சியான கொடுத்துட மாட்டார், ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். அதையும் தாண்டி ஆண்டவர் கட்டையே ஒரு சாட்சியை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நபரை வாழ்ந்தவர் யாரு? இந்த நோவா. அந்த நோவாவை தான் இப்ப ஆசீர்வதிக்கலன்றாரு. ஆண்டவர்கிட்ட சாட்சி பெற்ற நோவாவையே தேவன் ஆசீர்வதிக்க விரும்பலன்னா
ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாம, ஒரு சாட்சி இல்லாம, ஏன் ஒரு மனுஷன் கூட என்ன செய்ய முடியல, சாட்சி சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மள இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்ப தேவன் என்ன, ஒரு நீதிமான் இல்லையா? உலகமே அழிச்சாலும் அவனை என்ன செய்ய விரும்பல, அழிக்க விரும்பல, அவன் குடும்பத்தை அழிக்க விரும்பல. அப்படிப்பட்ட உலகமே அழிஞ்சாலும் இவன் அழியக்கூடாதுன்னு அந்த அழிவிலிருந்து காப்பாத்தின நோவாவா தான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நோவா ஒரு காலத்துல உன்னை காப்பாத்திட்டேன், ஆனா இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்றாரு. இனி உன்னை ஆசீர்வதிக்க உன் கையில கொடுக்கப்பட்ட மிருகஜீவத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். அது நல்ல மிருகம், சுத்தமான மிருகத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், அது சுத்தமில்லாத மிருகத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனா அதையெல்லாம் ஆசீர்வதிக்க எனக்கு விருப்பம் இருக்குது. அதை ஆசீர்வதிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குது, பரவாயில்ல. நான் சொல்றேன், ஒரு பன்னியை ஆசீர்வதிக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல, அப்படியே சந்தோஷப்படுறேன். ஒரு நாயை ஆசீர்வதிக்க சந்தோஷப்படுறேன், ஒரு ஒட்டகத்தை ஆசீர்வதிக்க சந்தோஷப்படுறேன், ஒரு பன்னியை ஆசீர்வதிக்க சந்தோஷப்படுறேன், ஒரு எருமை மாட்டை ஆசீர்வதிக்க சந்தோஷப்படுறேன், ஒரு கழுதையை ஆசீர்வதிக்க சந்தோஷப்படுறேன். ஆனா ஒன்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்றாரு. சொன்னா கூட பரவாயில்ல, கிளம்பிட்டாரு. வேலையை விட்டு முதல்ல என்ன பண்ணு, முதல்ல நீ கிளம்பு. வேலையை விட்டு எதான் முதல்ல கிளப்ப சொல்லணும். இந்த மிருகத்தெல்லாம் முதல்ல வெளியே விடுப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நீங்க வாங்கப்பா அப்படி சொல்லி இருக்கணும் இல்லையா? அவர் சொல்றாரு, மிருகத்தோட மெதுவா வரட்டும், நீ முதல்ல என்ன பண்ணு, வேலையை விட்டு கிளம்பு. அப்படின்னா இன்னைக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? முதல்ல சபையை விட்டு நீ கிளம்புன்றாரு. இன்னைக்கு சபையை விட்டு நீ கிளம்புன்றாரு. முதல்ல நீ கிளம்பு, மற்றவங்க பிறகு வரட்டும், அவன் எல்லாம் ஆசீர்வதிச்சு அனுப்புவேன். முதல்ல என்ன பண்ணு, நீ கிளம்பி வெளியே கிளம்புப்பான்றாரு. என்ன பண்ணு? அதனாலதான் நிறைய முடிச்ச உடனே நிறைய பேர் கிளம்பிடுறாங்க. சரியா? முடிச்ச உடனே நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, அதில் தான் கிளம்பிடுறாங்க. என்ன கிளம்பிடுறாங்க? அவங்களுக்கே தெரியுது என்னது, நோவா நம்மள என்ன செய்ய போறது கிடையாது. வாயில் வரமாட்டிருக்கு. புரியுற மாதிரி தானே பேசுறேன், இல்ல புரியுற மாதிரி தானே பேசுறேன். இப்ப நோவா என்ன சொன்னாரு, முதல்ல யாரை வெளியே விடணும், முதல்ல அதெல்லாம் வெளியே விட்டு பிறகு என்ன பண்ணு, நீ வாப்பான்னு சொல்லணும் இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, முதல்ல நீ கிளம்புன்றாரு. முதல்ல என்ன பண்ணு, நீ கிளம்பு. எதை விட்டு? வேலையை விட்டு இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்லுவாரு, நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. நான் சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுறீங்க, நீங்களே சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஏசு என்ன சொல்லுவாரு, முதல்ல என்ன பண்ணு, முதல்ல நீ கிளம்பு. அப்ப மிருகச்சவன அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னாக்க அதையெல்லாம் பொறுமையா நிறுத்தி நிதானிச்சு அதை என்ன பண்ணி தான் அனுப்புவேன். அதை எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிச்சு தான் நான் அனுப்புவேன். அதை எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு தான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். ஆனா முதல்ல என்ன செய்யல, உன்னை ஆசீர்வதிக்க விரும்பல, நீ என்ன பண்ணு, முதல்ல கிளம்புன்றாரு. முதல்ல என்ன பண்ணு. நீ எத்தனை பேர் முதல்ல நீ கிளம்புன்ற மாதிரி தோணுது, நீங்க சீக்கிரம் போயிடலான்னு தோணுது. புரியல, எனக்கு புரியல. எத்தனை பேருக்கு கொஞ்சம் சீக்கிரம் இன்னைக்கு என்னது, இன்னைக்கு ரொம்ப அவசரம், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்ச உடனே என்ன செஞ்சிடலாம், முடிச்ச உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு தோணுது? அப்ப யார் முடிச்ச உடனே சீக்கிரம் கிளம்புவாங்க? பின்னாடி புரியலையா? நான் சொல்றது பின்னாடி புரியுதான்னு கேட்டேன். ஏன்னா பின்னாடி இருக்கிறது எப்பயுமே கொஞ்சம் டேஞ்சர், அதனால பின்னாடி இருக்கிறவங்கள கேட்கிறேன். பின்னாடி புரியுதா நான் சொன்னது? என்ன சொன்னேன்? யார ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பலையோ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தான் முதல்ல கிளப்புறாரு இல்லையா? அவங்க தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு. இப்ப நோவாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? என்ன சொன்னாரு, முதல்ல நீ கிளம்பப்பானார். முதல்ல என்ன பண்ணு, நீ கிளம்பி போயிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணிட்டார். முதல்ல என்ன பண்ணு, இவள் நாள் இருந்தது போது என்ன பண்ணு, முதல்ல இடத்த காலி பண்ணுப்பா அப்படின்னார். சரி, இந்த இடத்த என்ன பண்ண போற, இந்த நிறைய மிருக அதெல்லாம் கூட வைக்க போற, முதல்ல நீ கிளம்பிட்டார். ஏன்? உன்னை ஆசீர்வதிக்க என்ன இல்லை, அப்ப மற்றதெல்லாம் ஆசீர்வதிக்க என்ன இருக்குது, அதையெல்லாம் நிறுத்தி பொறுமையா நிதானிச்சு அந்த 17 கொஞ்சம் வாசிக்கல. 16ஆம் வசனம் எத்தனை வரி இருக்குது, 17ஆவது வசனம் எத்தனை வரி இருக்குன்னு பாருங்களேன். 16ஆவது வசனம் எத்தனை வரி இருக்குது, 17ஆவது வசனம் எத்தனை வரி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். எது அதிகம்? 16 அதிகமா 17 அதிகமா? 17 தான் அதிகம் இல்லையா? அப்ப அவனை ஆஸ்வதிக்கிற விருப்பத்தை விட இதுங்களை ஆஸ்வதிக்கிறதுக்கு விருப்பம் ஆண்டவருக்கு அதிகமா இருக்குது இல்லையா? அதனால தான் நீண்ட வரியை எழுதிட்டார். என்ன எழுதினாரு? அப்படி அழகா படிக்க போய் கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். உன்னிடத்தில் இருக்கிற சகல ஜீவ மாம்ச ஜந்துக்களாகிய ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. என்னது? உன்னிடத்துல எல்லாவற்றையும் வெளியே விடப்பானா முடிஞ்சு போச்சு சாப்டர் இல்லையா? ஆனா என்ன எழுதுறாரு? பறவைகள் எழுதுறார் இல்லையா?
மாம்ச ஜந்துக்கள் என்றார். இல்லையா இல்லையா? இவெல்லாம் எழுதுறார். இவளை என்ன செய்யணுமா? அடுத்து சொல்றார் பாருங்க, பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட கூட என்ன பண்ணு. அப்ப இத்தனையும் சொல்லி சொல்றார் இல்லையா? ஆனா அவனுக்கு என்ன சொன்னாரு? நீ உன் மனைவி உன் பிள்ளைங்க மனைவி வெளியே போங்கன்ட்டார் இல்லையா? அப்ப எதை விட ஆஸ்வதிக்கிறத விட எதை ஆஸ்வதிக்கிறது ஆண்டவர் விருப்பம். மனுஷனை ஆஸ்வதிக்கிறத விட மிருக ஜீவத்தை ஆஸ்வதிக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லையா? எவ்வளவு ஆபத்தான வசனம் பாருங்க, எவ்வளவு ஆபத்தான வசனம் பாருங்க. ஆண்டவர் எல்லாம் விருப்பப்படணும், நம்மளை ஆசீர்வதிக்கிறதா விருப்பப்படணும் இல்லையா? சரி, மிருக ஜீவத்தெல்லாம் யாருக்கு தான் கொடுக்க போறாரு? இவருக்கு தான் கொடுக்க போறார் இல்லையா? இவரை இப்படியே வச்சுட்டு இதெல்லாம் பெருக்கப்படி வச்சா நாளைக்கு அந்த மிருகத்தை மதிக்குமா? இப்ப சொல்லி அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார்? நீயும் மனைவி பிள்ளையெல்லாம் வெளியில போங்கன்ட்டார். நீயும் மனைவி பிள்ளையெல்லாம் வெளியே போங்கட்டார். அது என்ன பண்ணுவேன்? நான் ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா? இப்ப நான் சொல்றேன், இப்ப ஆடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடி நோவ ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கும் இல்லையா? என்ன சிரிப்போம்? அதனாலதான் உன்னை ஆண்டவரை அப்படியே வச்சிருக்கிறார். எங்களை என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். இப்ப நோவாக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நோவாவுக்கு. என்ன சந்தோஷம்? அப்ப பரவாயில்ல, ஆடெல்லாம் என்ன ஏளனம் பண்ற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாரு. ஆடு கூட என்ன ஏளனம் பண்ற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? என்ன வச்சிருக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷம் அது. சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? ஏங்க, ஆடே வந்தவனை ஏளனம் பண்ற மாதிரி வச்சிருக்கிறாரு நோவாவனா எவ்வளவு சந்தோஷப்படணும் நோவா. இப்ப எவ்வளவு வருத்தம் இருக்கு ஐயா. சாதாரண ஒரு பார்த்தது நான் எனக்கு பின்னால உருவம் நான் பார்த்து எங்க தாத்தா பேர் வச்சது இல்லையா? இது எனக்காக உருவாக்கப்பட்டது, எனக்காக தான் உன மீதியே வச்சிருக்கிறா. அந்த ஆடு வந்து என்ன பார்த்து என்ன பார்க்குது? என்ன ஏளனம் பண்ணுதுன்னா அப்ப எதை விட என்ன யாரும் மோசமா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சபைக்கு வரமா நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா? நான் பாரு கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, என்ன ஆண்டவர் ஆஸ்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றா இல்லையா? முதல்ல நம்ம தான் பண்ணுது. ஆமா ஆமா அப்படின்னு செய்ய வேண்டியது இருக்குது. தலையை பத்தி எங்களையும் தான் ஆண்டவர் ஆஸ்வதிச்சுக்கிறாரு, எங்களையும் தான் ஆண்டவர் ஆஸ்வதிச்சுக்கிறாரு. ஏதா சொல்லு அப்படின்னு கேட்டாதான் தெரியல இல்லையா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம ஆசீர்வதிச்ச தோராய நம்பிக்கையை விட்டுட்டு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரான்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு வாழ். அதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமே. அப்ப தேவன் பார்க்கிற பேழைக்குள்ளதான் இருக்குது. எல்லாமே எல்லாமே பேழைக்கு உள்ளதான் இருக்குது. இது பேழை பற்றி பின்வாங்கி போகல. எது? நோவாவோ குடும்பத்தாரோ எங்க போகல? பேழையை விட்டுட்டு பின்வாங்கி போகல இல்லையா? அப்ப பின்வாங்கி போய் கூட சொல்லலாம், அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, அதனால ஆண்டவர் என்ன செய்யல, அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா எங்க தான் இருக்கிறான்? பேழைக்குள்ளதான் இருக்கிறான், பேழையில தான் இருக்கிறான், பேழைக்கு உட்பட்டு தான் இருக்கிறான், பேழையில அடைக்கப்பட்டதான் இருக்கிறான், பேழையில கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறான். ஆனா இப்படி இருக்கிற ஒருத்தனையே ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை கேட்கணும், ஏன் ஆண்டவர் இவன் பேழைக்குள்ளதானே இருந்தா இவனை ஏங்க நீங்க ஆசீர்வதிக்கல அப்படின்னு கேட்டா ஆண்டவர் 3 விதமான ரீசனை இந்த நோவா காயிலிருந்து சொல்லுவார். எதனை சொல்லுவாரு? 3 விதமான காரணத்தை சொல்லுவாரு. அந்த 3 காரணமும் நமக்குள்ள இருக்குமானா நிச்சயமா நீ சபைக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. நீ எங்கதான் இருக்கிற? சபையில தான் இருக்கிற, நோ ப்ராப்ளம். சபைக்குள்ள தான் இருக்கிற, சபையில தான் இருக்கிற, சபைக்குள்ள தான் இருக்கிற, சபையில மிருக ஜீவத்தோட மேன்மையா தான் இருக்கிற. ஆனா மேன்மையா இருந்தாலும் ஒன்னை விட கீழே இருக்கிறவனை ஆஸ்வதிக்க விரும்புறாரு தேவன். என்ன செய்ய விரும்பல? அவனை விட மேலே இருக்கிற ஒன்னை ஆஸ்வதிக்க கர்த்தர் விரும்பலன்னா என்ன காரணம் ஆண்டவரே? அப்படியே இப்ப யாரை பிடிச்சி கேட்கணும்? இப்ப ஆண்டவரை பிடிச்சி கேட்கணும் இல்லையா? எனக்காக உருவாக்கப்பட்ட அந்த மிருக ஜீவத்தை எல்லாம் ஆஸ்வதிக்கிறீங்க இல்லையா? சரி, கோழி குஞ்சு பொரிச்சாக்க யாருக்கு லாபம்? கோழி குஞ்சு பறிச்சா என்ன, குஞ்சு பறிக்காட்டி போனா என்ன? நான் எப்படி இருக்கணும்? நான் தானே நல்லா இருக்கணும், நான் தானே ஆஸ்வாதமா இருக்கணும், நான் தானே பெருகி இருக்கணும், நான் தானே உயரணும், நான் தானே சிறந்து வரணும், நான் தானே இதெல்லாம் ஆளுக செய்யணும் இல்லையா? ஆனா கோழியை தேவன் ஆசீர்வதிக்கிறாராம், இவனை தேவன் என்ன செய்ய மாட்டேங்கிறார்? ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறானா எவ்வளவு வருத்தமான விஷயம். எங்கிருந்து? ஒருவேளை சபைக்கு வெளியே இருந்து ஆசீர்வதிக்கலாம் கூட நம்ம எங்க போகல, நம்ம சர்ச்சைக்கு போகல, ரட்சிக்கப்படல, இயேசுவை ஏத்துக்கல, அதனால தேவன் என்ன செய்யல, நம்மளை ஆசீர்வதிக்கல போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா யாரு?
ஆண்டவர் அறிந்தவர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், ஆண்டவரை சாட்சி பெற்றவர், ஆண்டவர் கூட இருந்தவர், பேழைக்குள்ள வந்தவர், ரட்சிக்கப்பட்டவர், ஞானசானம் பெற்றவர், அபிஷேகம் பெற்றவர், திருப்பந்தி பெற்றவர், இத்தனையும் பெற்றுட்டு அவன் ஆண்டவர் ஆஸ்வதிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாரானா எவ்வளவு ஆபத்தான காரியம் அந்த மனுஷங்கிட்ட இருக்குன்பதுதான் இன்னைக்கு நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது. ஆமே ஆமே. அப்போ இதை பார்த்தாவது இல்லைன்னா ஆண்டவர் ஆஸ்வதிக்கிற எல்லைக்குள்ள வருவாங்களான்னு கேட்டா யாரோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி எத்தனை பிரசங்கத்தை நாங்கள் கேட்டுட்டோம், இந்த மாதிரி எத்தனை பிரசங்கத்தை நாங்கள் கேட்டுட்டோம், எல்லாம் இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு சதுவ சாதாரணம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு உட்காந்துட்டு போய் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இல்லாத வரைக்கும் தேவன் என்ன செய்யவே முடியாது, ஆசீர்வதிக்கவே முடியாது. அப்போ பேழைக்குள்ள வந்த எல்லாரையும் தேவன் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. அப்போ அந்த மிருக ஜீவத்தை ஆஸ்வதிக்கிறாரு, நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கல. ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது யார் தான்? நோவா குடும்பம் தான். இந்த குடும்பத்தை தான் ஆசீர்வதிக்கணும், இந்த சந்ததியை தான் ஆசீர்வதிக்கணும், இந்த தம்பதியை தான் ஆசீர்வதிக்கணும். அந்த தம்பதியை தான் ஆசீர்வதிக்கல, அந்த சந்ததியை தான் ஆசீர்வதிக்கல, அந்த குடும்பத்தை தான் ஆசீர்வதிக்கல. இப்ப கேட்கணும், ஆண்டவரே ஏன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்காத போறதுக்கு என்ன ஆண்டவரே காரணம் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்ற முதல் காரணம், தங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாத ஒருவனை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். தங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு மனுஷனை, ஒரு நபரை நான் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பல. யார் ஆசீர்வதிக்க விரும்பலையா? தங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்பாத ஒருத்தனை, மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு நபரை தேவன் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. ஆமே. சரி, இன்னைக்கு 2 கார்த்தை நீங்கள் ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கு நீங்கள் கட்டாயமாக அடுத்த வாரம் செஞ்சுன்னு வரணும். சரியா? ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். உங்களுக்கு பொறுத்துக்க, ஸ்கூலுக்கு போனவங்களாம் அந்த பொறுத்துக்க அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? ஒரு பக்கம் ஒரு கட்டம், ஒரு பக்கம் இன்னொரு கட்டம், அந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கணும், ஒரு கட்டம் போட்டுக்கணும். சரியா? ஒரு கட்டம் போட்டுக்கணும். சாமு சாப்பி அப்படின்னு போட்டுக்கணும். என்னப்போ? சாமு சாப்பி அப்படின்னு போட்டுக்கணும் இல்லையா? சாமுனா என்ன? சபைக்கு வந்ததுக்கு முன்னால, சபைக்கு வந்ததுக்கு முன்னால. அடுத்தது என்ன? சபைக்கு வந்த பின்னால அப்படின்னு போட்டுக்கணும். சபைக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்கன்னு ஒரு பக்கம் எழுதிடணும். சபைக்கு வந்த பிறகு எப்படி இருக்கிறீங்கன்னு மறுபக்கம் எழுதணும். ஹோம்ஒர்க் செய்வீங்களா? நாங்க அந்த டீச்சருக்கே டிமிக் கொடுத்தாலும் இந்த டீச்சருக்கா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு கட்டாயமா செய்யணும். கட்டாயமா நீ கட்டாயம் எடுத்துக்கினாலும் சரி, நிர்பந்தம் எடுத்துக்கினாலும் சரி, நீங்க எப்படி எடுத்துக்கினாலும் சரி இல்லையா? போகும்போது திட்டிட்டு போனாலும் சரி, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கட்டாயமா 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 எழுதணும். கட்டாயமா எழுதணும். என்ன செய்யணும்? உங்களுக்கு வெள்ளை பேப்பர்னா நான் உங்களுக்கு பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன், நான் பேப்பர் தரேன். சரியா? போன வாரம் 80 பேப்பர் வாங்கி வச்சிருக்கிறேன். சரியா? 80 பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன். அதை ரெண்டா கிழிச்சா 160 ஆயிடுச்சு இல்லையா? நீங்க அவ்வளோ பேர் தான் இருப்பீங்க. அவ்வளோ பேர் உங்களுக்கு கையில் ஒவ்வொன்று கொடுத்து அனுப்போம். கட்டாயமா எழுதணும். என்ன எழுதணும்? நான் சபைக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தேன், சபைக்கு வந்த பிறகு நான் எப்படி இருக்கேன். எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்களா? என்ன பிள்ளை எழுத மாட்டியா? எழுதிருவேன். சரி, பார்க்கலாம். எழுதி கொண்டு வந்துடுவேன். ஒப்பம் எழுதுவானா? அது அவரை தான் கேட்கணும் இல்லையா? கேட்ட எழுதுறதுக்கு வராதுன்னு சொல்லிடுவான். ஆனால் விடக்கூடாது. சரி, நீ சொல்லு, நான் எழுதுறேன்னு சொல்லுவியா? நீ சொல்லு, நான் எழுதுறேன். உனக்கு எழுதுறத தெரியல, பரவாயில்ல, நீ சொல்லு, நான் என்ன செய்யறேன், நான் எழுதுறேன் அப்படின்னு எழுதணும். சரியா? அப்பனது மாதிரி 2 பேரும் நீ தான் கொண்டு சேர்க்கணும். சேப்பியா? சேர்க்கலாம், உன்னை விட மாட்டேன். சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் எழுதணும். எழுதுவீங்களா? சிரிக்கிறீங்கன்னா முடியாத ஒன்றை சொல்லலையே. முடியாது தானே? முடியுமா முடியாதா? நான் சபைக்கு வரதுக்கு முன்னால எப்படி இருந்தேன், சபைக்கு முன்னாடி எப்படி இருந்தேன். சரி, இப்படி விளக்குற மாதிரி சொல்றேனே. நான் சபைக்கு வரதுக்கு முன்னாடி சண்டை போட்டு இருந்தேன், சபைக்கு வந்த பிறகு என்ன போடுறது கிடையாது, இன்னும் அதிகமாக சண்டை. எழுது, எதையோ ஒன்று என்ன பண்ணு, எதையோ ஒன்று எழுது. சரியா? எதையோ ஒன்று. சபைக்கு வரதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை கம்மியாக பேசினேன், இப்போ நான் அதிகமாக என்ன செய்கிறேன், பேசுகிறேன். அப்போல்லாம் சபைக்கு முன்னாடியெல்லாம் கோபம் கம்மியாக தான் வந்துச்சு, இப்போ பேயாட்டம் வருது கோபம். எழுது, ஏதோ ஒன்று எழுது. ஆக மொத்தம் என்ன? ஏன்னா உன்னுடைய மாற்றம் உனக்கு தெரியணும். நான் தெரிஞ்ச ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீ சொல்லியா எனக்கு தெரியணும், ஒரு அது ஒன்றும் தேவையில்லை. சரியா? இப்போ நீ சொல்லியா எனக்கு தெரியணும் உன் மாற்றம் இல்லையா? இப்போ கையில் அங்கே ஒரு காயம் இருக்குது, இதுமா கண்ணாடி எடுத்து பார்த்தா தெரிய போகுது, அது அப்படி பார்த்தாலே தெரியுது இல்லையா? அப்போ உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்குள்ள என்ன மாற்றம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பட் உன் மாற்றம் யாருக்கு தெரியணும்? உனக்கு தெரியணும். உன்னுடைய மாற்றம் உனக்கு. ஏன்னா இந்த மாற்றம் இல்லாத ஒரு நபரை தேவன் என்ன செய்ய விரும்புறதில்லை, ஆசீர்வதிக்க விரும்புகிறது இல்லை என்பது நான் வாசிக்கிற வேதத்தின் அடையாளம்.
ஏதோ சபைக்கு வந்ததுனால தேவன் ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்க விரும்புறதில்ல. ஏதோ சபைக்கு வந்துட்டான், சரி விட ஆஸ்வதிக்கலாம். அப்படி ஆண்டவர் ஆஸ்வதிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. அது வேற எங்கன்னா கிடக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன மாற்றம், என்ன மாற்றம்? நீ சபைக்கு வந்துட்ட, சபைக்கு வரதுக்கு முன்னால நீ எப்படி இருந்த, சபைக்கு வந்த பிறகு நீ எப்படி இருக்கிற? இந்த ரெண்டுக்குள்ள மாற்றங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலே எனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை யாரே புரிஞ்சுக்கலாம், நம்மளே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப தோராயமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு ஆணித்தரமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழ ஆரம்பிக்கணும். அப்படின்னா எத்தனை பேருக்கு உங்க மாற்றம் உங்களுக்கு தெரியுது? இப்ப ஏன் சொல்றேன், நான் எப்படி எனக்கு தெரியும், எனக்கு தெரியுமா? சரி, நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமா? இப்போ என்னை பற்றி உங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் இல்லையா? என் மனைவி கூட என்னை பற்றி தெரிகிற வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் இல்லையா? நான் சொல்ல அவளுக்கு தெரியும், எவ்வளவோ காட்ட உள்ள என்ன செய்ய முடியும்? மறைச்சு வைக்க முடியும். மறைச்சு வச்சுருக்கிறேன், மறைச்சு வைக்கவும் முடியுமா? முடியும். இன்னும் மறைக்க முடியுமா? முடியும். ஆனால் ஏன் மனசாட்சி என்ன செய்ய முடியாது? நல்லவங்கிட்ட பேசலாம் இல்லையா? பயங்கர பக்திமான போல என்ன செய்யலாம்? நான் பயங்கரமா பேசலாம் இல்லையா? ஒரு பக்தியை போல என்ன செய்யலாம்? உங்க முன்னாடி ஒரு பரவசமா நான் காட்டலாம் இல்லையா? ஒரு உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றவன போல என்ன செய்யலாம்? நான் உனக்கு முன்னாடி காட்டலாமா? காட்ட முடியும். ஆனா என்ன பத்தி எனக்கு தெரியல. இப்ப என் வாழ்க்கை எப்படி எனக்கு தெரியும் இல்ல? என் சுபாவம் எப்படி எனக்கு தெரியும் இல்ல? நான் எதை விரும்புறேன் எனக்கு தெரியும் இல்ல? நான் எதை நேசிக்கிறேன் எனக்கு தெரியும் இல்ல? நான் எதை வெறுக்கிறேன் எனக்கு தெரியும் இல்ல? என் செயல்பாடு எப்படி எனக்கு தெரியும் இல்ல? மற்றவனுக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? என்னை பத்தி எனக்கு தெரியும் இல்ல? அப்ப எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் எனக்கு தெரியுமா? உனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்னவென்று உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்ப, எத்தனை ஆராதனை, எத்தனை அபிஷேகம், எத்தனை அந்நிய பாஷை, எத்தனை ஜெபங்கள், எத்தனை விசேஷ கூடுகைகள் இல்லையா? இத்தனை கூட்டத்தை அட்டன் பண்ணி, இத்தனை ஜெபத்தை அட்டன் பண்ணி, இவ்வளவு அந்நிய பாஷை பேசி, இவ்வளவு ஆவியா நிரம்பி எனக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லைன்னா அது ஏமாற்றம் தானே? அது மாற்றமா ஏமாற்றமா? தேவன் என்ன சொல்றோம்? ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம் இல்லையா? இப்ப கடந்த வாரம் நான் செய்தி கேட்டேன், ஆண்டவனை ஏற்றுக்கொண்டிருப்பான்னு நான் நிச்சயித்திருந்தேன். ஆனா கேட்பதற்கெல்லாம் கீழ்ப்படுகிறவன தான் என்ன செய்கிறா? ஏற்றுக்கொள்ளுகிறான்னு கேட்ட உடனே அப்ப நம்ம என்ன செய்யல? இத்தனை வசனத்தை கேட்டோம், நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம். இது வரைக்கும் போனது போயிடுச்சு. ஆனா இதுக்கு மேலேயாவது என்ன செய்யணும்? நம்ம சரியா கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லைக்கு நம்ம வந்துடணும். அப்படின்னாவது வரணும்ல? அப்படியாவது இருக்கா? ஒரு செய்தி உனக்குள் ஏற்படுத்தின மாற்றம் என்ன? பேசுகிற எனக்கானாலும் சரி, கேட்கிற உனக்கானாலும் சரி, ஒரு செய்தி ஏற்படுத்தின மாற்றம் என்ன? இந்த செய்தி என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? இந்த உபவாசம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? இந்த உபவாச ஜெபம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? அப்படின்ற மாற்றம் யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும் இல்ல? இன்னைக்கு தெரியுமா உன்னுடைய மாற்றம் என்னன்னு? இன்னைக்கு உன்னுடைய மாற்றம் என்ன? உன்னுடைய அந்தரங்கத்தின் மாற்றம் என்ன? உன் சிந்தையில வந்த மாற்றம் என்ன? உன் சிந்தையில வந்த மாற்றத்தின் அடையாளம் என்ன? உன் செயல்பாட்டில் வந்த மாற்றத்தின் அடையாளம் என்ன? அப்ப என்ன மாற்றப்பட்டிருக்கிறோம்? என்ன மாற்றம் இருக்கு? நோவா வேலைக்குள்ள 1 வருஷமா இருக்கிறார். எவ்வளவு இருக்கிறாரு? 1 வருஷமா இருக்கிறார் இல்லையா? அந்த மாற்றம் என்ன செய்யல? தனக்குள்ள எந்த ஒரு மாற்றத்தையும் அவர் என்ன செய்ய விரும்பல, ஏற்படுத்திக்க விரும்பவில்லை. வாசிக்கலாம் 16வது வசனமும் 18வது வசனமும். 8ஆம் அதிகாரம் 16, 18 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 16 வாசிச்சுட்டு 18 சேர்ந்து வாசிக்கலாம். நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் புறப்படுங்கள் அப்படின்னார் இல்லையா? இதை தான் ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிங்க, 18வது வசனம் வாசிங்க. 6:18 ஆனாலும் உன்னுடனே கூட என் எல்லாம் சேர்ந்து படிங்க. உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவியும் வேலைக்குள் பிரவேசிக்க. யார் யார் போகணும்? நீ போகணும், உன்னுடைய பிள்ளைகள் போகணும், உன் மனைவி போகணும், உன் பிள்ளைகளுடைய மனைவி போகணும் இல்லையா? சரி, இப்போ 18ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து 18ஆம் வசனம் 8:18 அப்பொழுது நோவாபோ அவன் குமாரரும்
அவன் மனைவியோ அவன் குமாரனின் மனைவியோ புறப்பட்டு வந்தார்கள். இப்ப பேழையில் எவ்வளவு நாள் இருந்தாங்க? ஒரு வருஷம் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு வருஷத்தை 20 நாள் இருக்கிறாங்க. எங்க? பேழைக்குள்ள. என்ன மாற்றம்? எப்படி உள்ள வந்தானோ அப்படிதான் வெளியே போறார் இல்லையா? வரும்போது எப்படி வந்தாங்க? அவரு, அவர் மனைவி, அவர் பிள்ளைங்க, அவர் பிள்ளையுடைய மனைவி இல்லையா? அவரு, அவருடைய பசங்க, அவன் மனைவி, அவனுடைய பசங்களுடைய மனைவி, இப்படிதான் பேழைக்கு உள்ள வந்தாங்க. சபைக்குள்ள எப்படி வந்தாங்க? பேழை என்பது சபையா? சபைக்குள்ள எப்படி வந்தாங்க? நோவா வந்தாரு, அவனுடைய பசங்க வந்தாங்க, நோவா மனைவி வந்தாங்க, அந்த பிள்ளைங்க மனைவி வந்தாங்க இல்லையா? சரி, இப்ப பேழைக்குள்ள எவ்வளவு நாள் இருக்கிறாங்க? ஒரு வருஷம் இருக்கிறாங்க. இப்ப பேழைக்குள்ள எப்படி வெளியே போறாங்க? நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுறாங்க இல்லையா? இந்த ஒரு வருஷம் சபைக்குள்ள என்ன மாற்றம்? இந்த ஒரு வருஷமா சபைக்குள்ள என்ன செய்யற? நோவா இந்த ஒரு வருஷமா எல்லாரையும் அழிச்சாலும் ஒன்னும் அழிக்கல. எல்லாருக்கும் அந்த பாதிப்பு உனக்கு வரல. எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? உனக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு ஆஸ்வாதமா இருந்துச்சு இல்லையா? எல்லாரும் சாப்பாடு கஷ்டப்பட்டு செத்தான், உனக்கு சாப்பாடு கஷ்டமே கிடையாது. நீயும் உன் குடும்பமும் எப்படி இருந்தீங்க? நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா தூங்குனீங்க, நல்ல இளைப்பாறுனீங்க, எல்லாம் நல்லா இருந்தீங்க இல்லையா? இந்த ஒரு வருஷத்துல உனக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்ன? யாரை பார்த்து கேட்பாரு? இவ சபைக்குள்ள கொண்டு வந்தது எதுக்குதான்? மாற்றப்படுவதற்கு தானே இல்லையா? இப்ப சபைக்குள்ள வந்தது எதுக்கு? மாற்றப்படுவதற்கு தானே. சபைக்குள்ள பிரசங்கமே எதுக்கு? மாற்றப்படுவதற்கு தானே. போதனையே எதுக்கு? மாற்றப்படுவதற்கு தானே. பாடல் எதுக்கு? மாற்றப்படதானே. ஆராதனை எதுக்கு? பாட்டு எதுக்கு? மாற்றப்படுவதற்கு. என்ன மாற்றப்படுவதற்கு? என் சிந்தை மாற்றப்படுவதற்கு. ஆராதனை எதுக்கு? என் சிந்தை மாற்றப்படுவதற்கு. என்னுடைய அபிஷேகங்கள் மாற்றப்படுவதற்கு, உலக எண்ணங்கள் மாற்றப்படுவதற்கு இல்லையா? நாங்கள் கம்பீரித்து பாடும்போது நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா என்ன செய்யுது? கம்பீரித்து பாடுது அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார் இல்லையா? தலையாட்டுறீங்க இல்லையா? எப்படிதான் எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க பாடும்போது நீ மீட்டு கொண்ட ஆத்மா என்ன செஞ்சுச்சோம்? கம்பீரிச்சு பாடிச்சுன்றார் இல்லையா? அப்ப மாற்றம் வந்துச்சா? 6 நாள் உலகத்துல இருக்கிறோம். பலவிதமான போராட்டம், பலவிதமான பிரச்சனை, பலவிதமான நெருக்கம், பலவிதமான கஷ்டம் எல்லாம் மடிக்குது. மந்தையை போட்டு அழுத்து நிக்குது, இருதயத்தை போட்டு அடைச்சு நிக்குது இல்லையா? அப்ப சபைக்குள்ள வந்த உடனே உட்கார்ந்து நல்ல பாட்டை பாடுறோம். எதுக்கு? இந்த பாடும்போது இந்த இருதயத்துல கவலைகள் எல்லாம் என்ன செய்யப்படணும்? மாற்றப்படணும். ஆனா போகும்போது கூட அப்படியே போறவன் என்ன விஷயம்? பாடல் எதுக்கு? ஆராதனை எதுக்கு? சங்கீதம் எதுக்கு? ஜெபம் எதுக்கு? இத்தனை எதுக்கு? என்னுடைய சிந்தைகள் என்ன செய்யப்படணும்? மாற்றப்படணும். என் சிந்தையோட ட்ரெஸ் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். என்னுடைய அழுத்தம் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். இந்த வேதனை என்ன செய்யணும்? மாற்றப்படணும். இந்த துக்கம் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். இந்த கவலை என்ன செய்யணும்? மாற்றப்படணும். இதையெல்லாம் வெளியே மாற்றப்பட்டு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இருதயத்துக்குள்ள வச்சு அனுப்புறதா என்னது? ஆராதனை. இதான ஆராதனை. நடக்குதா இது? இதுக்கு பேர் தானே ஆராதனை. இது நடக்குதா? இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு பாட்டு, எழுந்து 2 பாட்டு, முடிஞ்சிச்சு கதை. அந்த பாட்டுல என்ன நடந்துச்சு? அந்த ஆராதனைல என்ன நடந்துச்சு? அந்த ஜெபத்துல என்ன நடந்துச்சு? எல்லாம் ஜெபிச்சாங்களா? எல்லாம் வாயில திறந்து பாடினாங்களா? எல்லாம் கையை தட்டி ஆராதிச்சாங்களா? அப்படின்னு கேட்டா கர்த்தருக்கு தான் வெளிச்சம். கர்த்தருக்கு தான் வெளிச்சம் இல்லையா? இப்ப ஆராதனைனால என்ன வரணும்? மாற்றங்கள் வரணும். ஆராதனை என்பது என்ன? மாற்றத்தினுடைய அடையாளம்னா ஒரு வருஷம் சபைக்குள்ள இருக்கிற நீ சபைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே வெளியது வேற, இப்ப உள்ள வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நோபா இந்த ஒரு வருஷத்துல என்ன மாற்றம்? இந்த ஒரு வருஷத்துல என்ன மாற்றம்? எப்படி உள்ள வந்தையோ அப்படியே தான் வெளியே போய் நிக்கிற இல்லையா? என்ன மாற்றப்பட்ட? எந்த ஆராதனையில எந்த சுபாவம் மாறுச்சு? நீ சொல்லு, உனக்கு நீயே சொல்லிக்கோ. எந்த ஆராதனையில என்ன சுபாவம் மாற்றப்பட்டுச்சு? எந்த ஜெபத்துல என்ன சுபாவம் மாற்றப்பட்டுச்சு?
எந்த ஆராதனையில, எந்த ஜெபத்துல, எந்த விசேஷத்தை கூடுகையில, இந்த விசேஷத்தை கூட்டத்துல இந்த சுபாவம் என்ன செஞ்சிருச்சு, நீங்கிடுச்சு. இது தப்புன்னு புரிஞ்சிச்சு, இதை நான் மாத்திக்கிட்டேன், இதை தப்புன்னு செஞ்சு இதை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஆராதனைகள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை உபவாசங்கள், எத்தனை சிறப்பு கூட்டங்கள், எத்தனை முக்கியஸ்தர் கூடுக, எத்தனை ஜாமக்கார ஜெபம் உன் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தினது. ஜாமக ஜெபம் வேற ஆவியின் கிரியை மட்டும் சொல்லல, அந்த கிரியை சபைக்குள்ள எப்படி கிரியை செய்யுது அப்படிதான் சொல்லி ஜெபிச்சுன்னு வரோம் இல்லையா. ஆவியும் 7 கிரிகள் எப்படி ஜெபிச்சுன்னு வரோம் வந்ததானே தெரியும். இன்னைக்கு போனா திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லையா. இடைப்பட்டால் என்ன கிடையாது, ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது, ஒரு உபவாசம் கிடையாது, ஒரு ஆராதனை கிடையாது, ஒரு அபிஷேகம் கிடையாது. அப்படியே சப்புன்னு வந்து சப்புன்னு போனோம். இங்கேயே ஆவியில நிரம்பலையே, நீ வீட்டுல என்ன ஆவியில் நிரம்ப போற? இங்கேயே வாயத்தை ஜெபிக்கலையே, உன் வீட்டுல வாயத்தை எப்படி ஜெபிக்க போற? இங்கேயே வாயத்தை துதிக்கலையே, நீ வீட்டுல வாயத்தை துதிக்க போற? இங்கேயே வாயத்தை பாடல, நீ வீட்டுல எப்படி வாயத்தை பாட போற? அதான் சப்புன்னு வா, சப்புன்னு அப்படியே போ. நோவா அப்படிதான் வந்தாரு, சப்புன்னு வந்தாரு, சப்புன்னு போயிடுகிறாரு. என்ன இல்ல, ஒரு வருஷம் ஒரு மாற்றமும் இல்ல, ஒரு மாற்றமும் கிடையாது. மாற்றத்திற்கு விருப்பம் இல்லாத ஒரு நபரை நான் வாசிக்கிற அந்த வேதம் ஆஸ்வதிக்க விருப்பம் கிடையாது, நான் ஆராதிக்கிற தேவன் ஆஸ்வதிக்க விருப்பம் காட்டுறது கிடையாது என்பதை இன்னைக்கு நீ புரிந்து கொள். என்ன விரும்பணும்? மாற்றத்தை விரும்பணும். என்ன விரும்பணும்? அப்ப மாற்றத்தை விரும்பாத நபர்களை தேவன் என்ன செய்ய விரும்புறதில்லை, ஆசீர்வதிக்க விரும்புறது இல்லை இல்லையா. சரி, இவ்வளவு நேரம் கத்தி பேசிருக்கிறோம். இப்பயாவது எத்தனை பேருக்கு சப்பா நம்ம மாற்றப்படணும்பா ஆசை வந்துச்சு? இந்த மாதிரி இதை விட சத்தமாக நாங்கள் கேட்டுட்டோம், இதை விட சத்தமா, இதை விட என்ன பண்ணிட்டோம், நாங்கள் சத்தமாகவே கேட்டுட்டோம். நாங்கள் அதுக்கு இது பணம் காட்டினரு என்ன செய்யாது, இந்த சலசலப்புகளை இது ஒன்று என்ன செய்யாது, அஞ்சாது. அப்படியே உட்காந்துரு, இப்படி உட்காந்துனாரு, அப்படியே உட்காந்துரு. சரியா, அப்படியே உட்காந்துனாரு. ஆண்டவரும் ஆஸ்வச்சிட்டு போயிட்டே இருப்பாரு, நீயும் வாங்கிட்டே இருப்ப. ஆனால் என்ன புரியப்படணும், இன்றைக்காவது ஒரு மாற்றங்களை ஏற்படுவதற்கு நீ ஆரம்பிப்பாயானா, அந்த மாற்றம் வருமானா, இன்றைக்காவது கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பத்தோட தேவன் பேசுறார். ஆமே, கடந்த மாதிரி சொன்ன இல்லையா, இந்த செய்தி அது என்ன கொண்டு வரும், இவன் இப்படி இருப்பானா, இதோட ஏற்படுத்துறவனா, இந்த செய்திக்கு பேசுறேன், இதோட சரி என்ன செய்யறோம், அடுத்த இன்னும் கொஞ்சம் மாற்றி பேசுறேன், இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுறேன், இன்னும் கொஞ்சம் திடமா பேசுறேன், இன்னும் கொஞ்சம் கட்டிச்சு பேசுறேன், இன்னும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் பேசுறேன், இன்னும் ஆஸ்வாதமா பேசுறேன். எத்தனை பேசணும் அப்படிதான் இருப்பேன், ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனா செய்திகள் என்ன செய்ய வேண்டும், மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மாற்றங்களை கொண்டு வரணும் இல்லையா. இப்ப நோவாவை கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, ஆசீர்வதிக்க விரும்புறா இல்லையா. அப்ப ஆசீர்வாதம் என்ன வரணும், மாற்றம். ஆனா என்ன வரல, மாற்றங்கள் வரல இல்லையா. சரி, நான் சொல்றது உண்மைதானா? மாற்றம் வந்தாதான், ஒரு மாற்றத்தை பார்த்தாதான் தேவன் ஆசீர்வதிப்பாரா? மாற்றத்தை பார்த்தாதான் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 9வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வேகமா வாசிக்கணும். சரியா, வாசிக்க நேரம் இல்லை, உங்களுக்கு சம்பவத்தை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான் நீங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ ஈசாக்கு யாரை ஆஸ்வதிக்க விரும்புறாரு, ஏசாவை ஆஸ்வதிக்க விரும்புறார் இல்லையா. ஏசாவை ஆஸ்வதிக்க, ஆனா அது தேவனுடைய சித்தம் இல்லை, அது தேவனுடைய சித்தம் இல்லை. அப்ப யாரை ஆஸ்வதிக்கணும், யாக்கோபை தான் ஆஸ்வதி. இதை ரெபேக்காள் கண்ட உடனே நேராக இப்போ யாக்கோபை கூப்பிட்டா. என்ன கூப்பிட்டா, தம் மகனே யாக்கோப்பு இங்கே வான்னு கூப்பிட்டா. அவனுக்கு கிட்ட போனான், சொன்னா, நீ வேகமாய் போய் ஆட்டு மதி என்ன பண்ணு, 2 வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சிட்டு வா, நான் நல்லா சமைச்சு தரேன், நீ போய் என்ன செஞ்சிருவ, ஆசீர்வதிச்சுன்னு வந்துடுவ, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுவ அப்படின்னு சொல்றான் இல்லையா. ஆசீர்வாதத்தை வாங்கின்னு வந்துடுவேன். உடனே அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் அதாவது மாற்றப்பட்டவனை போல காண்பிச்சா என்ன வரும், சாபம் வரும். அவ கேட்கிற கேள்வி என்ன எங்க அப்பா பரிசோதிச்சு என்ன யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. புரியல, ஒரு ஆழமா பேசினுக்கிறேன். சரியா, எத்தனை பேர் ஆழமா புரியுதுன்னு தெரியல, ஆழமா போயினுக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். சரியா, ஒரு சாதாரண மேலாட்டமா சொல்ல ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். இப்போ யாக்கோபு என்ன சொல்றா, அம்மா நீ சொல்றது ஓகே தான் இல்லையா, நீங்க கொடுக்கறது அப்படியே கொண்டுட்டு போறேன். ஒருவேளை எங்க அப்பா பரிசோதிச்சு பார்த்து நான் எனக்குள்ள வந்திருக்கிறது உண்மையான மாற்றம் இல்ல, இவன் யாக்கோபு தான் கண்டுபிடிச்ச. இப்ப எப்படி காட்ட போறேன், ஏசாவா காட்ட போறேன் இல்லையா, ஏசாவா காட்ட போறேன் இல்லையா. இப்ப அவரு பரிசோதிப்பாரா? கண்ணி தெரியாத ஈசாக்கே பரிசோதிச்சா கண்ணி தெரியாத ஏசனை செய்வாரு.
கண்ணு தெரியாத ஈசாக்கு என்ன செய்வாராம்? தடவி பார்க்கிறாரு, தட்டி பார்க்கிறாரு, கிட்ட வடான்றாரு, முக தட்டி பார்க்கிறாரு, முத்தம் பண்றான்றாரு, எல்லாம் இவ்வளவு சோதனை பண்றாரு. யாரு? கண்ணு தெரியாத யாக்கோபு இல்லையா, சாரி, கண்ணு தெரியாத ஈசாக்கு இல்லையா. கண்ணு தெரியாத ஈசாக்கே இத்தனை சோதனை பண்ணா, கண்ணு தெரியாத ஏசுநாதர் எத்தனை சோதனை பண்ணுவாரு? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பத்தி ஒரு தெளிவான வரைபடத்துக்குள்ள வரல. அதான் பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி ஒரு தெளிவான வரைபடத்துக்குள்ள நம்ம வரல. நம்ம நினைச்சிட்டோம், நம்ம தான் போயிட்டோமே, நம்ம தான் பாடிட்டோமே, நம்ம தான் ஆராதிச்சிட்டோமே, நம்ம தான் காணிக்கை போட்டோமே, நம்ம தான் தசமாக கொடுத்தோமே, நம்ம தான் ஆராய்ச்சிட்டோமே, நம்ம தான் நோட்ஸ் எழுதணுமே. அதெல்லாம் பார்த்துக்கல. அந்த மாற்றத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பரிசோதிக்க விரும்புகிறார். வந்த மாற்றம் உண்மைதானா? வந்த மாற்றம் உண்மைதானா அப்படின்னு பார்க்கிறார் இல்லையா. முதல்ல நல்லா சினிமா பார்த்தோமா? நான் ஏராளமா பார்த்தேன். யாரு? நான் சினிமாவை ஏராளமா பார்த்தேன். சரியா? இப்ப அதே சினிமா தியேட்டருக்கு நேர போனா ஒரு கண்ணு திரும்பலையான்னு கத்த என்ன செய்வாரு? அடி பாப்பாரு இல்லையா. அதே நான் பார்த்த படம், நல்ல விரும்பின படம், ரொம்ப நேசிச்சு பார்த்த படம், அந்த படம் அப்படி சேனல் தள்ளும் போது அந்த மாதிரி படம் வருது, அந்த மாதிரி நடிகர் வராங்க, அப்படி ஒரு செகண்ட் நிறுத்தி தள்ளுவோமா, அப்படியே தள்ளுவோமான்னு பாப்பாரு. புரியல? லேட்டா புரியும். சரியா? அவர் பாப்பார். என்ன பாப்பா? சரி, அத வேணுனே உன் கண்ணுல படுற மாதிரி பண்ணுவார். என்னது? வேணுனே உன் கண்ணுல என்ன செய்வாரு? அந்த சோன் சோபா கண்ணுல படுவாங்க இல்லையா. அப்படி பார்த்த உடனே ஒரு செகண்ட் நிறுத்தி அப்படி தள்ளுவியா, அப்படி தள்ளிட்டு போவியா அப்படின்னும் பார்ப்பார் இல்லையா. அப்ப உனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் உண்மைதானா இல்ல போலியான்றதையும் பார்ப்பார் இல்லையா. ஆனா மாற்றம் வரலனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா போலியான மாற்றத்தை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, உன்னை சபிக்காத விட மாட்டார். எதை பார்த்தா? இப்ப போறது ஐயா நான் யாக்கோபு தான் சொன்னா போடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டு பாரு இல்லையா. இப்ப எப்படி போறான்? ஒரு மாற்றம் வந்தவனை போல நடிக்க போறான் இல்லையா. மாற்றம் வந்தவனை போல என்ன செய்ய போறான்? இப்ப யார நடிக்கிறான்? அப்போ யாக்கோபு ஏசா வேடத்துல நடிக்க போறான் இல்லையா. யாக்கோபு ஏசா வேடத்துல நடிக்க போறான் இல்லையா. இந்த நடிப்பை ஈசாக்கு கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா சொல்றது? அப்ப மாற்றம் வரலனா கூட பாதிப்பு கம்மிதான். மாற்றம் வரலனா கூட பாதிப்பு கம்மிதான். ஆனா மாற்றம் வந்ததை போல நடிக்கிறான் பாரு, அவனுக்கு இருக்கிற பாதிப்பு பயங்கர பெரிய பாதிப்பு. அவனுக்கு இருக்கிற பாதிப்பு யாருக்கு? பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க. நீங்க எப்படி நடிப்பீங்களா? உண்மைதானா? மாற்றம் உண்மைதானா? நடிக்கிறீங்களா? மாற்றம் பைபிள் சொல்லுங்க, மாற்றம் வராதவனு கூட ஆபத்து கம்மிதான். ஆனா மாற்றம் வந்தவனை போல காற்ற நடிக்கிறவனுக்கு ஆபத்து பெரிய ஆபத்து. யாக்கோபு அப்படி நடுங்கி போயிட்டான். என்னது? ஏமா நீ சொல்ற மாதிரி நான் போய் அந்த கண்ணு தெரியாத கிளம்புதான். ஆனா அவரை பத்தி எனக்கு தெரியும். அவர் சும்மாவே 1008 நோண்டி பார்ப்பார் இல்லையா. அது இப்படி போய் சொன்னா கம்முன்னு இருப்பாரா என்ன? இல்ல அவர் தடவி பார்ப்பாரு, நீவி பார்ப்பாரு, கிட்டப்படானவாரு, பேசுறானவாரு, இது எப்படி அது எப்படி 1008 கேள்வி கேட்பாரு. யாரு? கண்ணு தெரியாத கிழவனே 1008 கேள்வி கேட்டா கண்ணு தெரியாத ஏசுறார் எவ்வளவு கேட்பாரு? கண்ணு தெரியாத ஈசாக்கு என்ன கேட்கிறாரு? இது எப்படா சீக்கிரம் கிடைச்சிச்சுன்றார் இல்லையா. எப்படியா கிடைச்சி கொண்டு வச்சா சாப்பிட வேண்டியது அப்படி சொல்ல முடியாது இல்லையா. உனக்கு தேவைன்னா கறி அதானே, வறுத்துச்சு பொரிச்சிச்சு குழம்பு வச்சு எல்லாம் படிச்சு சூப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ண, தலைமையில கையை வச்சு ஆசை வச்சு அனுப்புவியா? எப்படி கிடைச்சது, ஏது கிடைச்சது, எவ்வளவு சீக்கிரம் வந்துச்சு, இது எப்படி அது எப்படி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு கேள்வி? அப்படி கேட்க முடியுமா? முடியாது. அவர் கொண்டு போய் வச்சாரு 1008 கேள்வி கேட்கிறார் இல்லையா. அது என்ன, இது எப்படி, இது ஏன் உப்பு கம்மியாக்குது, இது ஏன் உப்பு அதிகமாக்குது, இது யார் செஞ்சது, உம்மாது செஞ்சாலா, நீயே செஞ்சியா அப்படின்னு 1008 கேள்வி கேட்கிறார் இல்லையா. கேட்கிறாரா கேட்கலையா?
கேட்கிறார் இல்லையா? கிட்ட வாண்டாரு, என் பக்கம் உட்காருன்றாரு, ஏதோ ஊதுன்றாரு, ஏதோ மூஞ்ச காட்டுன்றாரு, கிட்டவனை தடவி பார்க்கணுன்றாரு, கச்ச முத்தம் பண்ணுன்றாரு. இத்தனையும் பண்ணி இந்த கிழமை இவ்வளவு அமக்கணம் பண்ணி தான் என்ன செய்யறாரு. அதனால எங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியும். உன் பேச்சை கேட்டு ஒருவேளை நான் போய் என் வேஷம் கலைஞ்சி மாற்றம் வந்ததை போல நான் ஏசா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா சும்மா விட மாட்டாரு, என்ன சபிச்சு தள்ளிடுவாரு. என்ன தள்ளிடுவாரு? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, மாற்றம் வரலனா கூட பரவாயில்லைங்க, மாற்றம் வந்த மாதிரி நடிக்காதீங்க. என்னங்க, மாற்றம் வரலனா கூட பரவாயில்ல இல்லையா? மாற்றம் வரலனா ஆசீர்வாதம் தான் போகும் இல்லையா? ஆனா சாபம் வராது. மாற்றம் வரலனா ஆசீர்வாதம் தான் போகும். என்ன வராது? சாபம் வராது. பின்னாடி புரியுதுங்களா? பின்னாடி புரியுதா? மாற்றம் வரலனா ஆசீர்வாதம் தான் கிடைக்காது இல்லையா? ஆனா என்ன வராது? சாபம் வராது. ஆனா மாற்றம் வந்ததை போல நடிச்சேன்னு வச்சுக்கோங்க, மாற்றம் வந்ததை போல நடிச்சேன்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிட்டாருன்னா கதை கந்தல தாங்க. நடுங்கிறார் யாக்கோபு. நீ சொல்லிட்ட பரவாயில்ல, சாபத்தை வாங்குறது யாரு? சபிக்கப்படுறது யாரு? நான் தானே சாபத்தை வாங்கணும், நான் தானே சாபத்தை சுமந்து தெரியணும், தாதை என் தலைமையில கிடக்கமே அப்படின்னு சொல்லி ஆள் நடுங்கிறாரு. யாரு? யாரு? யாக்கோபு இல்லையா? பெத்த அப்பா கிட்ட போறதுக்கே இவ்வளவு நடுங்கனா அந்த அப்பா கிட்ட போனா எவ்வளவு நடுக்கம் வரணும்? யாரோ சொல்றாங்க இவர்கிட்ட போறதான் கஷ்டம், அவர்கிட்ட ஈஸியா போயிடலாம் இல்லையா? இவர்கிட்ட ஈஸியா போனா அவர்கிட்ட ஈஸியா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. இந்த கிழவனே இத்தனை ஆராய்ச்சி பண்ண அவர் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுவாரு இல்லையா? அவர் சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேச வேண்டியது தெரியும், போயிட்டு வா. இவர் பேசின பிறகே கண்டுபிடிக்க முடியல. பேசின பிறகே கண்டுபிடிக்க முடியாத தலைவர் கிட்டே இத்தனை சோதனைன்னா, நீ பேசுறதுக்கு முன்னாலே என்ன பேசணும் தெரியாத தலைவர் கிட்ட என்ன சொல்ல போற? என்னத்த சொல்ல போற? இவர்கிட்ட பேசணும் என்ன செய்ய முடியல. இவ்வளவு தூரம் பேசி பார்த்தார் இல்லையா? அது என்னமோ பேச்சு பார்த்தா ஒரு வித்தியாசமே வைக்குது. திரும்ப பேசு, திரும்ப பேசு, திரும்ப பேசுடா. எத்தனை முறை பேசி என்ன செய்ய முடியல கடைசி வரைக்கும் இல்லையே. சத்தத்தை பார்த்தா யாக்கோபு தக்குது, சட்டையை பார்த்தா ஏசாவை தக்குது, திரும்ப ஒரு முறை பேசுறா அப்படின்றார் இல்லையா? 1000 முறை பேச வச்சாலும் கண்டுபிடிக்காத கிழவனே இத்தனை பேச வச்சா, நீ பேசுறதுக்கு முன்னாடியே நீ என்னதான் பேசணும்னு எனக்கு தெரியல தம்பி அப்படின்னு சொல்றவர்கிட்ட என்ன பேசுவேன்? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அந்த தேவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துறாத, மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்ப பதிவு சொன்ன மாற்றம் வந்ததை போல நடிச்சா ஆபத்து ரொம்ப அதிகம். மாற்றம் வரலனா கூட ஆசீர்வாதம் தான் இருக்காது. மாற்றம் வரலனா இப்போ யாக்கோபா போயது என்ன கிடைச்சிருக்காது? ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது இல்லையா? ஆனா என்ன வராது? சாபம் வராது. ஆனா அவன் சட்டையை தூக்கி போட்டு இவன் சட்டையை தூக்கி போட்டு அப்படி பாடுற மாதிரி, ஆராதிக்கிற மாதிரி, அப்படி பரிசுத்த மாதிரி, அப்படி ஜம்முன்னு வந்து அப்படியே நின்று அப்படியே ஸ்தோத்திரம் பார்த்து பக்தி உள்ள போன மாதிரி என்ன பண்ணது அப்படி நடிக்குமா சொல்றாரு. கொஞ்சம் இப்படி சீண்டி பார்த்துட்டா வந்துடும், கொஞ்சம் சீண்டி பார்த்துட்டா வந்துடும் இல்லையா? கொஞ்சம் நம்மளை கில்லாத வரைக்கும் தான் நம்மளாம் பயங்கர பரிசுத்தவான்க. ஒரு கில்லு கில்லனாதான் நம்மளை பத்தி யாரு நமக்கு தெரியும். அப்படி ஒரு கில்லு கில்லனான்னு வச்சுக்கோய, என்ன வரும்? கில்லாத வரைக்கும் தான் நம்மளாம் பரிசுத்தவான்கள். ஒரு கில்லு கில்லனாதான் நமக்கு தெரியும் இல்லையா? வந்து அப்படி முகம் எப்படி மாறுது, அப்படி எப்படி திரும்புது, உதட்ட துதிக்குது, கண்ணு செவக்குது, அப்படி திரும்புது, அப்படி கை கதுது, அப்படியே பதிக்குது. ஒன்னு என்ன செய்ய முடியல தலைவரால, அப்படியே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் பாப்பா என்ன மாற்றம்ப்பா, என்ன மாற்றம்ப்பா. இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நான் எங்க பார்க்கல, சபையில பார்க்கலையே. அங்க பார்த்தா என்ன பக்தி, என்ன பாட்டு, என்ன ஆராதனை, என்ன ஜபம், என்ன பைபிள், என்ன அப்படியே பயங்கரமா இருக்கு. ஆனா எங்க பார்த்தா இந்த மாதிரி மாற்றத்தை நான் அங்க பார்க்கலையாப்பா அப்படின்னு சொல்லி இல்லாத மாற்றத்தை இருக்கிறத போல காண்பிக்கப்படுமானால் அவன் சபிக்கப்பட்டு போவது உறுதி, அவன் சரிக்கப்பட்டு போவது உறுதி. அப்ப முதல்ல பார்க்க சொல்றாரு, மாற்றம் என்ன செய்யும்? இப்ப இந்த ஆசி ஒண்ணு, இந்த மாற்றம் இல்லாம போவான்னா எந்த மாற்றம்? தகப்பன் எதிர்பார்க்கிற மாற்றம் இப்ப யாருக்குள்ள வரணும்? இப்ப யாக்கோபு ஆண்டவரை யாசான ஆஸ்வதிக்கணும். அப்ப யாசாவை போல என்ன செய்யணும்? இப்ப அந்த தகப்பன் எதிர்பார்க்கிற மாற்றம் யாக்கோபுக்குள்ள வரணும் இல்லையா? அப்ப தகப்பன் எதிர்பார்க்கிற மாற்றம் யாக்கோபுக்குள்ள வந்தாதான் யாக்கோப கிட்டையே சேர்ப்பாரு.
புரியலன்னு சொன்னேன். தகப்பன் எதிர்பார்க்கிற மாற்றம் ஏற்பட உனக்கு கிட்டையே சேர்ப்பாரு. தகப்பன் எதிர்பார்க்கிற மாற்றம் இல்லைன்னா உனக்கு கிட்ட கூட சேர்க்க மாட்டார். யாக்கோபா போயிருந்தா கிட்ட சேர்த்திருப்பாரா? கிட்ட கூட சேர்த்திருக்க மாட்டார் இல்லையா? அப்ப தகப்பன் எதிர்பார்க்கிற மாற்றம் என்ன செய்யும்? தகப்பனுக்கு கிட்டமாவது சேர்க்கும். தகப்பனுக்கு கிட்டமாவது சேர்க்கும் இல்லையா? அப்ப தகப்பனுக்கு கிட்ட சேர்க்கிறது மட்டுமல்ல, இப்ப என்ன செய்ய வரும்? இப்ப தகப்பன் எதிர்பார்க்க இவர் போன விட தடவி பார்த்து ஓகே ஏசாதான் அப்படின்னு ஆசை வச்சுட்டாரா? இல்ல இல்லையா? என்ன செய்யறாரு? வாசகர் கடனை வாசவங்க பார்க்கலாம். போ ஆதியாகமம் 27க்கு கொஞ்சம் கடனை வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. 3 கருத்தை பேசணும். எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லி பார்க்க கடனை வாங்க பார்க்கலாம். 20வது வசந்த வாசியம் பார்க்கலாம். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி ஆகப்பட்டது என்றார். அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிடப்படினார் என்றார். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்று நான் அறியும்படி உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவான்றார் இல்லையா? அப்ப இத்தனையும் சொன்னா இத்தனை டெஸ்ட்லயும் இவர் மாற்றம் உண்மைன்னு விளங்கணும். இவர் ஒன்னே சொல்ல கிட்டமானாரு. இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? உடனே சொல்றார் கர்த்தர், உடனே உங்களுடைய ஆண்டவராகிய தேவன் சீக்கிரமா அதை என்ன பண்ணாரு? எனக்கு கிடைக்க பண்ணார். அப்படியா? சரி, நீ ஏசாதானோன்னு நான் பார்க்கும்படி கொஞ்சம் கிட்டமான்றார் இல்லையா? நான் உன்னை என்ன பண்ணி பார்க்கணும்? இன்னைக்கு தடவை பார்த்தா என்ன தெரியும்? தடவி பார்த்தா என்ன தெரிஞ்சிடும்? நம்ம யாருன்னு கிளியரா தெரிஞ்சிடும் இல்லையா? இன்னும் தடவலை நீங்க நினைச்சுக்கிறீங்க, நம்ம நினைச்சுக்கிறோம். என்னது? நம்மளை என்ன செய்யல? தலைவர் தடவி பார்க்கலன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அவர் எப்பயோ தடவி ரிசல்ட்டை கையில வச்சு நிற்கிறாரு. அவர் எப்பவோ தடவி ரிசல்ட்டை கையில வச்சு நிற்கிறா. இல்லைன்னா என்னைக்கோ ஆசை வச்சுட்டு பாரு, இல்லைன்னா எப்பயோ ஆசை வச்சுட்டு பாரு. அப்ப ரிசல்ட் எங்க வச்சிருக்கிறாரு? அப்படி ஜாதகத்தை கையில் தூக்கி வச்சிருக்கிறார் இல்லையா? சோ அண்ட் சோ இதுதான் ரிசல்ட்டுப்பா, இதுதான் வந்து இப்படிதான் இருக்குது. இதை பார், தடவி பார்க்கும்போது இப்படி, கிட்ட வந்தா இப்படி, பேசும்போது இப்படி, பார்க்கும்போது இப்படி. இதெல்லாம் ரிசல்ட் இருக்குது. இதெல்லாம் நீ பார்க்கும்போது இப்படி, நீ பேசும்போது இப்படி, நீ நடக்கும்போது இப்படி, நீ உடுத்தும் போது இப்படி 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 இப்படின்னு இப்படி எல்லாம் ரிசல்ட் கையில் வச்சிருக்கிறாரு. இதான் மாற்றம். இதான் இத்தனை வருஷம் சபைக்கு வந்தல்ல, இத்தனை வருஷம் போதிச்சுல்ல, இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணிச்சுல்ல, இத்தனை வருஷம் வசனம் பேசிச்சுல்ல, வெளியிருந்து ஏகப்பட்ட ஆளை கொண்டு பிரசங்கம் பண்ணிச்சுல்ல, இத்தனை பிரசங்கத்தோட ரிசல்ட் இப்படி 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 இந்த பிடிச்சிக்க ரிசல்ட் அப்படின்னு கையில கொடுப்பாரு. எப்படின்னு கொடுப்பாரு? இன்னைக்கு அப்படின்னு நீ பார்த்துக்கோ, அப்படின்னு நீ பார்த்துக்கோ. சரியா? எப்படி கொடுத்தாரு என்ன பண்ணு, நீ பார்த்துக்கோ. அப்போ தேவன் என்ன விரும்புறா? மாற்றத்தை. அடுத்த உடனே சொல்றார் இல்லையா? உடனே சொல்றார். என்ன சொல்றா? 23 பாருங்க. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல ரோமம் உள்ளதா இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, அடுத்த வருஷம் சொல்றாரு, நீ என் குமாரனாகிய ஏசா. இவ்வளவு தூரம் பார்த்துட்ட, இன்னும் என்ன போகல? கண்ணு தெரியாத ஈசாக்கு எவ்வளவு சோதனை பாருங்க, எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பார்க்கிறாருன்னு பாருங்க. பாட்டு பாடலாம் இல்லையா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. பாடும்போது உள்ளமெல்லாம் நடுங்கிட்டு பாடணும். நம்ம கேஷுவலாக பாடும். என்னது? என்ன ஆராய்ச்சி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அறிஞ்சு வச்சிருக்கிறார் என்ற பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் கலக்கத்தோடையும் பாடணும். எதை? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுட்டி சுட்டி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. எப்படி இருக்கணும்? என் கூடவே இருக்கிறாரு, என்ன அலசி ஆராய்ச்சி பார்க்கிறாரு, சுற்றி சுற்றி வராரு, உட்காந்தா ஏண்டா உட்காந்தான்னு கேட்குறாரு, எழுந்தா ஏண்டா எழுன்னு கேட்குறாரு, இதுக்கு தாண்டா எழுந்தன்னு சொல்கிறாரு, இதுக்கு தாண்டா உட்காந்தன்னு சொல்கிறாரு, இதுக்கு தாண்டா பார்த்தன்னு சொல்கிறாரு, இதுக்கு தான் திருமணன்னு சொல்கிறாரு, இதுக்கு தான் செலுத்துக்கு வெளியே ஓடணுன்னு சொல்கிறாரு, இதுக்கு தான் யாரும் தெரியாது SMS அனுப்பணுன்னு சொல்கிறாரு. இத்தனையும் சொல்கிறவர் பக்கம் நின்று ஆரா அப்படின்னு சிரிச்சுன்னு பாடினா என்ன அர்த்தம்னு அர்த்தம்? அந்த பாட்டினுடைய அர்த்தமே நமக்கு என்ன செய்யாமல் போயிடுச்சு? விளங்காமல் போயிடுச்சுன்னு அர்த்தம்.
அந்த பாட்டுடைய சத்தம் என்ன செய்ய போச்சு, நமக்கு விளங்காம போயிடுச்சு. எப்படி பாடுறத, எப்பா சுத்தி சுத்தி என்ன பண்ணாராம், நீ படுத்தாலும் அங்க இருக்கிற, வானத்துக்கு போனா அங்க இருக்கிற, பாதாளத்துக்கு போனா அங்க இருக்கிற, கடலுக்கு போனா அங்க இருக்கிற. அப்ப எங்க தான் இல்ல, நீ எங்க போனாலும் இருக்கிற இல்லையா? அப்ப எங்க போனாலும் இருக்கிறவன் என்ன பண்ணாலும் பார்த்துனாங்கிறாரு. எங்க போனாலும் இருக்கிறவரு நான் என்ன பண்ணாலும் என்ன பண்ணி தாங்கிறாரு. ஓட்டு காசு வாங்கினா வாங்கலையா பார்த்துனா இருக்கிறார் இல்லையா? ஓட்டுக்கு காசு வாங்கினா வாங்கலையா என்ன பண்ணி தாங்கிறாரு, பார்த்துதாங்கிறார். ஓட்டு போட்டனா போடலையா பார்த்துதான் இருக்கிறார். எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்துதான் இருக்கிறார் இல்லையா? அவங்க வேணா சொல்ல செல்போன் இங்கே வெளியே வச்சுட்டு போங்க, யாரும் வீடியோ எடுக்க அவன் சொல்லலாம். ஆனா அவர் எடுத்துட்டாரு, என்ன செய்ய? தலைவர் வீடியோ எடுத்துட்டாரு, என்ன செய்ய? அவர் எடுத்து ஓஹோ இதுக்கு தான் போட்டீங்களா, அப்ப நான் சொன்னதெல்லாம் அவன் காதல ஏறல. சரி சரி, அதுக்கு அவன் காசு கொடுத்தா போட்டுருவேன். நான் அவரு கேட்பாரு என்னன்னு, இப்படி எல்லாம் கேட்பாரா? அவரை சுத்தி சுத்தி வராரு, உன்னையே உங்களை தான் சுத்தி சுத்தி இருக்கிறாரு. அப்ப அதெல்லாம் கேட்பாரா? அத்தனையும் கேட்பா. அது நான் வேணான்னு தான் சொன்னேன், அவங்க கையில வச்சுட்டு போயிட்டாங்க. சரியா? நான் வேணான்னு தான் சொன்னேன், விஷத்தை வாயில ஊத்திட்டு போயிட்டாங்க. முடிங்க. இல்ல நான் வேணான்னு தான் சொன்னேன், விஷத்தை குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அது வாயை திறந்து அப்படியே அப்படி பிடிச்சி அடிக்கி இந்த மாட்டுக்கு ஊத்துற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அப்படி உள்ள ஊத்தி மூக்க பிடிச்சிட்டாங்க. டக்குன்னு முழுங்கிட்ட. முழுங்க. அதெல்லாம் இப்படி முழுங்கினா செத்து போயிடும் இல்ல? அப்ப அதுக்கு அறிவு இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு இல்ல இல்லையா? அவர் கேட்பா அப்படின்னா அதுக்கெல்லாம் இருக்குது, இதுக்குதான் இல்ல. சரி, அப்ப கொடுத்தா வாங்கிக்குவேன், கொடுத்தா வாங்கிக்குவேன் இல்லையா? அவர் கேட்பாருங்க. கேட்பாரா? கேட்பாரு. சுத்தி சுத்தி வராரு. என்ன மாற்றம் ஐயா சொல்ல முடியுமா? நான் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி காசு வாங்கி தான் ஓட்டு போட்டேன். இப்போ நான் காசு எனக்கு காசு கொடுத்து ஏன் ஓட்ட நான் போடுறேன், நீ என்ன காசு கொடுக்கறது அப்படியே தூக்கி போட்டு நான் போய் என் ஓட்ட போட்டேன் அப்படி சொல்லுவியா? எழுதிய மாற்றத்தை அப்படி அது எப்படி எழுதுறது? அது அவன் 500 வெண்ட காட்டிட்டான், 100 காட்டியதோட என்ன பண்ணியிருப்பேன்? போடா அப்படியே தள்ளி விட்டுட்டு இல்லையா? அவன் எதை காட்டிட்டான்? அது 4 ஓட்ட வேறையா? எவ்வளவு காட்டிட்டான்? இவன் 4000 காட்டான், அவன் 4000 காட்டான். மனசு உள்ள என்ன செய்யுது? சரி ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வோம், என்ன பண்ணிடுவோம்? ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம்? சரி உள்ள ஒரு ஆழமான ஜெபம். ஆண்டவரே இது எனக்கு தெரியலப்பா, அவன் கொடுக்குறாங்க நான் வாங்கிக்கிறேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மதம், இது உடனே சுத்திகரிங்கப்பா, இதை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே ஆசீர்வதிப்பார். கவலைப்பட. என்ன மாற்றம்? எழுதுவியா மாற்றத்தை? ரட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி, சர்ச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஞானஸ்நானம் போகிறதுக்கு முன்னாடி அவன் காசு கொடுத்தா தான் நான் ஓட்டு போட்டேன். இன்னைக்கு உன் காசு நீ என்ன எனக்கு காசு கொடுக்கறது, என் ஓட்டை நான் போடுறது, நீ என்னடா காசு கொடு எறாவும் காய்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குத்த முடியும் அப்படின்னு சொல்லிவியா தைரியமா? என்னங்க மாற்றம்? நான் நினைச்சேன் போன வாரம் தான் ஜோமன் ஆண்டவரே தேவையிலே சந்திங்கப்பா, தேவை என்ன பண்ணுங்க, குடும்ப தேவை சந்திங்கப்பா, குடும்ப தேவை சந்திங்கப்பா. இந்த மாசம் செலவு மாசம் ஆண்டவரே, அதனால என்ன பண்ணுங்க, குடும்ப தேவை சந்திங்க. எல்லா பிள்ளையும் வீட்டிலே இருக்கிறாங்க, அது கேட்டு கேட்கறான், காசு வேற கையில் இல்லை, அதனால தேவையை சந்திங்கப்பான்னு ஜோமனை அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து கொடுக்குறான். எவ்வளவு கொடுக்குறான்? 4 ஓட்டுக்கு 4000 கொடுக்குறான். என்ன செய்ய? அப்ப நான் ஜோமனை கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நயா மாற்றம், எவ்வளவு பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய, ஏதோ இன்னைக்கு தான் புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல இல்லையா? ஆனால் 1 வருஷமா நோவா சபைக்குள்ள இருக்கிற உனக்கு ஒன்றும் மாற்றம் வரல, அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு வாரு யாரு? அப்போ மாற்றத்தை வராத வரைக்கும் இந்த யாக்கோபை என்ன செய்வே இல்லை. மாற்றம் வந்துச்சின்னு உணராத வரைக்கும் இந்த யாக்கோபை யாரா மாறிட்டான்? ஏசாவா இல்லையா? அது என்ன மாற்றம்? அவர் எதிர்பார்த்தது என்ன? ஏசாவா இருக்கணும் இல்லையா? அவர் பார்த்து என்ன? ஏசாவா இருக்கணும். ஏசா வாசனை தான் வீசணும், ஏசா வாசனை தான் வரணும், ஏசா முடிதான் இருக்கணும். அப்படி தடவை பார்த்தாலும், தொட்டு பார்த்தாலும், நீவி பார்த்தாலும், எப்படியெல்லாம் பார்த்தாலும் இப்ப என்ன வாசனை வருது? ஏசானு கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் என்ன செய்றார்? இப்ப அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் 24 பாருங்க. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான், அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை. அப்ப இதுவரைக்கும் சாப்பாட்டுல கையே வைக்கல மனுஷன். ஒரு அளவுக்காவது கன்ஃபார்ம் பண்ணது என்ன செய்யல?
இவர் ஏசாதான் நான் எதிர்பார்க்கிற மாற்றம் தான், நான் எதிர்பார்க்கிற ஆள் தான் அப்படின்னு ஒரு மாற்றம் வராத வரைக்கும் சாப்பாடு என்ன செய்யவே இல்லை, கையை வைக்கவே இல்லை. இல்லையா? அப்படி கையை வச்சு இப்போ சாப்பிடு. அடுத்த வருஷம் அப்படி வாசிக்கிறேன். நான் புசித்து என் ஆத்துமாவனை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அதன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பன் ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்டவன், இவ்வளவுதான் சாப்பிட்டு ஆசை வைக்க வேண்டியதானே? தொண்டை வரலும் சாப்பிட்டாச்சு இல்லையா? தொண்டை வரலாம் ஜீரணிக்க ஸ்ப்ரைட்டும் குடிச்சாச்சு. இவ்வளவு சாப்பிட்டாச்சு, இப்பயாவது என்ன செய்யலாம்? அப்பவும் வர மாட்டேங்குது பாரு. ஏன்? என் ஆசீர்வாதத்தை அவ்வளவு எளிமையா ஒருத்தன் வாங்கிட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவ்வளவு எளிமையா ஒருத்தன் வாங்கிட முடியாது. இவ்வளவு சோதி சொல்றாரு, கிட்ட வந்து என்ன முத்தம் செய். இப்ப முத்தம் செஞ்ச பிறகு சொல்ற வார்த்தை என்ன? அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை முகர்ந்து, இதோ என் குமாரனின் வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வாசனை என்று அவன் இருந்து சொல்லி, தேவன் வானத்து பணியையும் பூமியின் கொடுமை உனக்கு கொடுப்பார் என்று எப்ப ஆஸ்வதிச்சார்னா, அந்த மாற்றம் அவனுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு உனக்கும் எனக்குள்ள ஒரு மாற்றம் வராத வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. நோவா 1 வருஷம் சபைக்குள்ள இருக்கிறார். சபைக்குள்ள எப்படி வந்தானோ அதே மாதிரிதான் இப்பவும் வெளியே போறான். இல்லையா? என்ன ஏற்படுத்திக்க விரும்பல? மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. அப்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாம போனதுனால தான் யாரை தேவன் ஆசீர்வதிக்க விரும்பல? நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. நம்பர் 2, அவர் ஒன்று சொன்னா நான் ஒன்று செய்வேன். அவர் ஒன்று சொன்னா நான் ஒன்று செய்றேன். இந்த நபரை ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது. நம்பர் 1 என்ன? மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு நபரை தேவன் என்ன செய்ய விரும்பல? ஆசீர்வதிக்க விரும்பல. இல்லையா? நம்பர் 2 என்ன? நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்யறான். இல்லையா? நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்யறான். அப்ப அவர் சொல்றது ஒன்று, நாம செய்யறது ஒன்னா இருக்கிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? அவர் சொல்றது ஒண்ணு, நம்ம செய்யறது ஒண்ணு. இல்லையா? அப்ப அவர் சொல்றது ஒன்னாவும் நம்ம செய்யறது ஒன்னாவும் இருந்தா தேவன் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் இப்ப 16வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். 17 விட்டுடுங்க, 16 வாசிச்சுட்டு 17 கொஞ்சம் எல்லாம் 18 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16 வாசிச்சுட்டு 18 வாசிக்க பார்க்கலாம். நீயோ உன்னோட கூட உன் மனைவியோ உன் குமாரரோ உன் குமாரரின் மனைவிகளோ பேழையை விட்டு புறப்படுங்கள். இல்லையா? 18ஆம் வசனம். அப்பொழுது நோவாவோ அவன் குமாரரோ அவன் மனைவியோ அவன் குமாரரின் மனைவிகளோ பேழையை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். இல்லையா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீயோ உன் மனைவியோ உன் குமாரரோ உன் குமார மனைவி நான் சொன்னேன். இல்லையா? நீ என்ன செஞ்ச? நீயும் உன் பசங்களும் உன் மனைவியும் உன் பசங்களும். அப்ப நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செய்வ. அப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்ய மாட்டேன். புரியல? இப்ப தேவன் நோவாவுக்கு சொன்னது என்ன? ஒன்று. நோவா செஞ்சது என்ன? ஒன்று. இல்லையா? நோவாவுக்கு தேவன் சொன்னது ஒன்று. என்ன செய்ய சொன்னார்? அவர் எதையோ ஒன்று செய்ய சொன்னார். இல்லையா? ஆனா இவர் என்ன செய்யறார்? தலைவர் அவர் ஒன்று சொன்னா இவர் ஒன்று செய்யறார். ஆனா நம்ம தலைவர் எப்படின்னா, யோவான் 5 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 5:19. யோவான் 5:19. யோவான் 5:19. யோவான் 5:19. இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும். அப்ப அவர் சொல்றது ஒண்ணு, நான் செய்யறது ஒன்ற வாழ்க்கை இயேசு கிட்ட கிடையாது. இயேசு கிட்ட என்ன கிடையாது? ஒரு ஆழமான விஷயத்தை சொல்றேன், சரியா? யாரும் கோச்சு கூடாது. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? பிதா எனக்கு சொன்னதே அன்றி நான் ஒன்னு செய்ய மாட்டேன்.
அப்படின்னா அவர் சொல்றது ஒண்ணு, நான் செய்யறது ஒண்ணு கிடையாது. அவர் என்ன சொல்றத செய்யறேன் இல்லையா? உட்காருனா உட்கார்றேன், எழுனா எழுறேன், நடனா நடக்கிறேன், பாருனா பார்க்கிறேன், தூங்குனா தூங்குறேன், உட்காரனா உட்கார்ந்துக்கிறேன் இல்லையா? அப்ப நான் என்ன செய்யல? அவர் சொல்றது ஒன்னாவும் நான் செய்யறது ஒன்னாவும் இல்ல அப்படின்னு யார் சொல்றாரு? இயேசுநாதர் சொல்றாரு இல்லையா? ஆனா இப்ப நோவா எப்படி? அவர் ஒண்ணு சொல்லுவாரு, அவன் ஒண்ணு செய்வான் இல்லையா? நம்ம எப்படி? இயேசுவை போலவா நோவாவா போலவா? முதல் 2 முறை படிச்சு தேங்காய் உடைச்ச மாதிரி பலான்னு சொன்னீங்க, இப்போ சைலண்ட் ஆயிட்டீங்களே. இப்போ இயேசு எப்படி சொன்னாரு? அவர் என்ன சொல்றாரு அதை செய்வேன் இல்லையா? அவர் சொன்னதை அவர் அப்படி உட்காரனா உட்காருவேன், போனா இன்னைக்கு 10 மை கூட கண்ணை தர, ஓகே நேரா போனாரு, கண்ணை தந்து போயிட்டார். இன்னைக்கு சிறுவனுடைய கண்ணை தர, நேரா போனாரு, கண்ணை தந்து போயிட்டார் இல்லையா? இன்னைக்கு இந்த கூனியை நிமர பண்ணு, போனாரு, கையை வச்சு போயிட்டார் இல்லையா? அப்ப அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். அவர் சொன்னாரு. இது யாரு? இது இயேசு. இயேசு யாரு? பிதா சொன்னாரு, நான் செஞ்சேன் இல்லையா? சரி, நோவா என்ன? அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நான் ஒண்ணு செய்வேன். அவர் ஒண்ணு அவர் சொன்னதெல்லாம் விட்டுருங்க. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நான் ஒண்ணு செய்வேன். சரியா? இப்ப நாம எப்படி? இயேசுவை போலவா நோவாவா போலவா? இயேசுவை போலவா நோவாவை போலவா? அவர் ஒண்ணு சொல்லுவார், அவர் கிடக்கிறார் இல்லையா? அவருக்கு என்ன? அவர் சொல்லிட்டு உட்கார்ந்துக்குவார். அவஸ்தைப்படுற நம்ம தானே. அவர் என்ன? அவரு சொல்லிட்டு உட்கார்ந்துக்குவார் இல்லையா? இந்த வெயில்ல ஜெபத்துக்கு போன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்குவார் இல்லையா? அவர் வெயில நடந்து போனா அவருக்கு அந்த அருமை தெரியும். யாருக்கு? இயேசுநாதருக்கு இல்லையா? அவர் சொல்லிட்டு உட்கார்ந்து நேரம் பிதா மட்டும் ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிறார் இல்லையா? எங்க போய் உட்கார்ந்துக்கிறாரு? பிதாவின் வழி அது 3வது வானத்துக்கு போய் ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிறார். எங்க? பரமசியோன்னு போய் உட்கார்ந்துக்கிறார். எங்களை மாதிரி இந்த 12 மணிக்கு வெயில நடந்து வந்தார்னா இயேசுநாதருக்கு அந்த வழி தெரியும் இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? இயேசுநாதர் நடந்து வந்த வழி தெரியுமே தெரியாதா? இந்த வெயில்ல, இந்த 12 மணி வெயில்ல, மண்டை பொழக்கிற வெயில்ல அப்படியே அங்கிருந்து இறங்கி நடந்து வந்தார்னா தலைவருக்கு வழி தெரியும் இல்லையா? அவர் என்ன சொல்லிட்டாரு? அப்படி சொல்லிட்டு ஜம்முன்னு எங்க போய் உட்காந்துக்கிறாரு? பிதாவின் வலது பக்கம் போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிறார். அது எத்தனை வானம்? 3 வானத்தை தாண்டி 3வது வானத்தில் போய் உட்காந்துக்கிறார் இல்லையா? அவருக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனா நோவா சொல்றாரு, அவர் ஒன்று சொல்லுவாரு, நான் ஒன்று செய்வேன். நம்ம எப்படி? அவர் ஒன்று சொல்லுவாரு, நான் ஒன்று செய்யற நபரா இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. எத்தனை பேர் இன்னைக்கு அவர் சொன்னபடி அப்படியே செஞ்ச? அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். நான் ஒன்றும் செய்யல, அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். எத்தனை பேர் சொல்லுவோம்? எத்தனை பேர் சொல்லுவோம்? அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன், அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நான் தைரியமா சொல்லுவேன், அவர் பிரசங்கம் பண்ணாரு, நான் பண்றேன். தைரியமா நான் சொல்லுவேன், அவர் சொல்ல சொன்னாரு, நான் சொல்றேன். அவர் பேச சொன்னாரு, நான் பேசுறேன். அவர் போக சொன்னாரு, நான் போறேன். அவர் இருக்க சொன்னா நான் இருக்கிறேன். அவர் போட சொன்னார், போடுறேன். அவ்வளவுதான். அவர் சொன்னாருன்னா அப்படியே செய்யறேன், அவ்வளவுதான். இதுதான் எந்த ஆவி? இயேசுவினுடைய ஆவி இல்லையா? ஆனா அவர் சொன்னதை செய்யாத விட்டுட்டா கூட பிரச்சனை இல்லை, மாத்தி செஞ்சதான் பிரச்சனையே. அவர் சொன்னதை செய்யாத விட்டுட்டா கூட கொஞ்சம் கம்முன்னு இருப்பார், சரியா? ஆனால் மாற்றி செஞ்சாதான் அவருக்கு பிரச்சனையா. யோனா கொஞ்சம் மாற்றி செஞ்சார். என்ன செஞ்சாரு? நீ எழுந்து எங்கே போ, கொஞ்சம் நினிவேக்கு போப்பா அப்படின்னு சொன்னா இவர் போகாத கம்முன்னு அங்கே இருந்தா கூட என்ன கிடையாது? காத்து கிடையாது, கடல் கிடையாது, மீன் கிடையாது, தோலை உரிச்சிருக்க மாட்டார். என்ன மாட்டாரு? என்ன மாட்டாரு? தோலை. யார் தோலை? யோனா தோலை உரிச்சிருக்க மாட்டார். அநேக சொல்றாங்க என்னன்னா, இந்த 3 நாள் மீன் வைத்திருந்தாருல்ல, இப்போ மீன் படம் அந்த அமிலமெல்லாம் என்ன செஞ்சுச்சான்? அவர் அரிச்சு 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 வெளியே வரும்போது வெண்குஷ்டரோகிய போல வந்தாராம். எப்படி வந்தாராம்? அப்படின்னா தோலை உரிச்சு தான் வெளியே கொண்டு வந்தாராம். எதனால? நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று செய்வேன், இதை நானும் பார்த்துட்டு ஓஹோ கம்மன் இருப்பேன் இல்லையா? இல்லை, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? யோனா, நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று செய்வேன். அப்ப நீ செய்யறத பார்த்துட்டு நான் எப்படி இருப்பேன்? சும்மா இருப்பேன். வா வா வா. எங்க போற? ஓ, தர்சிஸுக்கு போறியா? நீ எப்படி போற நான் பார்க்கறேன்னு. நீ எப்படி போறன்னு? நீ எப்படி போறன்னு? நீ எப்படி போறன்னு பேச மாட்டேங்கிறீங்களே. நான் யோனா தானே சொல்றேன், உங்களை சொல்லலையே, தைரியமா பேசலாமே. நீ எப்படி போறன்னு
நான் பார்க்கறேனே அப்படின்னு பார்த்தார் இல்லையா. அப்படி பார்த்தார், எப்பா இந்த கடலை தான் இவன் போறானா அப்படின்னாரு. எதை பார்த்து? கடலை பார்த்து. இந்த யோனா இந்த கடலை தான் போறானா அப்படின்னாரு. கடலை பூரா கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அது யோனா இந்த திசையில் தான் போறானா, காத்தெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துருச்சு இல்லையா. யோனா இங்க தான் படுத்துருக்கான், பக்கத்தெல்லாம் தூக்கி கடலை போட்டான் இல்லையா. ஆக மொத்தம் என்ன, நான் ஒன்றும் பண்ண தேவையில்ல, உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல தேவையில்ல, காத்து கடை சொன்னாலே போதும், கடல் கடை சொன்னாலே போதும், உன்னை தோலை உரிச்சிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? அவர் சொன்னதை நீ செய்யாம விட்டுட்டு இருந்தா கூட எப்படி இருந்திருப்பாரு. சொன்னாத இப்போ யோனா கிட்ட சொன்னார், நீ நினிவேக்கு போன்னு சொன்னார், கம்முன்னு இருந்தா கூட எப்படி இருந்திருப்பார்? தோலை உரிச்சிருப்பாரா? இல்லை. காத்து வந்திருக்குமா? இல்லை. கடல் கொந்தளிச்சிருக்குமா? இல்லை. எல்லாத்துக்கும் கடலை போட்டிருப்பாங்களா? இல்லை. இப்போ ஐயோ ஆண்டவரே நீ எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர், எப்போதான் தெரியுது? மீன் அரிக்கிறது தோலை உரிச்சாதான் சோத்திரமெல்லாம் வெளியே வருது. எப்படி வருது? தோலை உரிச்சா என்ன வருது? இப்ப வருது பாருங்க ஜெபம். எப்படி 2ஆம் அதிகாரம் என்ன ஜெபம் பாத்தீங்களா? எப்படி ஜெபம்? 2ஆம் அதிகாரம் ஜெபம் எப்படி வருது பாத்தீங்களா? கடலின் ஓடத்திலிருந்து மீனின் வயிற்றிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இதே அதிகாரம் எவ்வளவு தூரம் சொன்னாரு. ஜெபம்ன்றா தம்பி, ஜெபம்ன்றா தம்பி, எக்கா ஜெபமன் எக்கா, எக்கா ஜெபமன் எக்கா அப்படின்னு எவ்வளவு தூரம் சொன்னாரு இல்லையா. 9 மணி ஜெபத்துக்கு வாங்கக்கா, 9 மணி ஜெபத்துக்கு வாங்கக்கா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அண்ணா 10 மணி ஜெபத்துக்கு வாங்க அண்ணா, 10 மணி ஜெபத்துக்கு வாங்க அண்ணா அப்படின்னு சொன்னார் இல்லையா. பிள்ளைங்க 6 மணி ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்கா 2 மணி ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உனக்கும் பொண்டா முருசனுக்கும் வேலையே கிடையாது, உனக்கும் ஒப்பனுக்கும் வேலையே கிடையாது, எங்களுக்கு எவ்வளவு வேலைக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உட்காந்தா, அக்கா உட்காந்தா, அண்ணன் உட்காந்தா, பிள்ளை உட்காந்துச்சு இல்லையா. இப்ப கூப்பிடுறான் பாருங்க, கூப்பிடு. இப்ப வருது, எப்ப வருது ஜெபம்? அப்ப மேல நல்லா வச்சா ஜெபம் பண்ண மாட்டேன், மேல நல்லா வச்சா என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். தோலை உரிச்சாதான் என்ன வருது? ஜெபம் வருது இல்லையா. அப்ப தோலை உரிச்சா 2 மணி ஜெபம் நல்லா வரும், தோலை உரிச்சா 9 மணி ஜெபம் நல்லா வரும் இல்லையா. தோலை உரிச்சா 6 மணி ஜெபம் நல்லா வரும் இல்லையா. தோலை உரிச்சா 10 மணி ஜெபம் நல்லா வரும். அப்ப தோலை உரிக்காத வரைக்கும் ஜெபம் வராது இல்லையா. நான் சொல்லல, யோனா சொல்றேன் இல்லையா. மேலே எவ்வளோ அழகா விட்டாரு இல்லையா, எவ்வளோ நல்லா இருந்தாரு, எப்படி ஜெபிச்சிருக்கலாம். அது எப்படி ஜெபம் பண்ணுறது? எவ்வளோ வேலைக்குது, எவ்வளவு ஏன் தம்பி வேலைக்குது, இன்னைக்கு முக்கியமான வேலைக்குது. அப்போ ஜெபம் பண்ணுறலாம் வேலை இல்லாத பொழப்பு கத்தவன் தான் ஜெபம் பண்ணுறது இல்லையா. எப்படிக்கிறாங்களா? அது சில ஜெபம் எழுது. பிள்ளை தூங்கிடுச்சு, ஆடா என்ன வெளிப்பாடப்பா. என்னவா பிள்ளை என்ன செஞ்சான்? புரியலையோ? புரியலையான்னு 6 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், நான் அன்னைக்கு சொன்னேன் அவுட் ஸ்பீக்கர் போடுன்னிட்டேன். என்ன போட்டுட்டேன்? என்னதான் நடக்க நமக்கு தெரியணும் இல்லை, அவுட் ஸ்பீக்கர் போடுன்னிட்டேன். ஒவ்வொரு அக்கா மாதிரி சொல்கிற பதிலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். ஆஹா என்ன அக்காவும் என்ன வெளிப்பாடாக பதில் சொல்கிறாங்கப்பா. என்ன என்ன புது புது வெளிப்பாடாக வருது. நான் சொன்னேன் ஏசனாதர் கூட இந்த மாதிரி வெளிப்பாடு வரல. யாருக்கு? ஏசனாதர் கூட என்ன செய்யல, இவ்வளவு வெளிப்பாடா ஏசனாதர் கூட பேசல. என்ன வெளிப்பாடு அக்காவங்க பேசுறாங்க தெரியுமா? என்ன வெளிப்பாடு? பிள்ளை தூங்குறான். ஆஹா என்ன வெளிப்பாடு. என்ன பண்றானா? பிள்ளை தூங்குறான். 9 மணிக்கு பிள்ளை தூங்குறான். ஸ்கூலுக்கு பார்த்து அனுப்ப விடுவியா? பிள்ளை தூங்குது வேண்ட ஆடும் அடிக்கிறான். பிள்ளை தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ணாத, போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டாங்க இல்லையா. சரி நான் போனை எடுத்தா தானே இவ்வளோ கேள்விக்கு அடையாளம். நாங்கள் எடுக்காமலே விட்டுட்டா அது அதை விட சூப்பர் வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? போனை எடுத்தா தான் பதில் சொல்லணும், எடுக்காம விட்டுட்டா அதை விட இன்னொரு சூப்பர் வெளிப்பாடு. எங்க போனானே தெரியல. ஆஹா எங்க போனானே, எங்க போனானே தெரியலையா. யாருக்கு? யாருக்கு? கரெக்டா தான் சொல்லு. எங்க போனானே தெரியலையா. அவர் பாப்பா சரி உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல ஓம் பிள்ள இல்லையா. அவன் நானும் சொல்றேன் எங்க போகட்டுமே, என்ன ஆகும்? எவ்வளவு வெளிப்பாடு ஜெபம் பத்தியா? 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபிக்க போறீங்க இல்லையா. எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் ஜெபிக்க போறேன் இல்லையா. இந்த 1/2 மணி நேரம் ஜெபத்துக்கு பிள்ளைய கூட்ட உட்கார வச்சு நம்ம எழும்பி நம்ம எப்படி பரப்பராகி 6 மணி ஆயிடுச்சு, 5:50 ஆயிடுச்சு, எங்க போன உட்கார வச்சு உட்காரு ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஜெபத்துல பழக்க வைக்கணும்னு பார்த்தா நான் கேட்ட ஒவ்வொரு ஆன்சரும் பார்த்தா அவ்வளவு வெளிப்பாடா இருக்கு. எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். பரவாயில்ல நம்ம மக்கள் என்ன வளர்ந்துருக்கிறாங்கப்பா, எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு பண்ண பிரசங்கம் ஒரு நாள் வீணா போகவே போகல. இட்ஸ் வெரி குட்.
அப்படின்னு 100க்கு 100 மார்க் போட்டு அனுப்பிவிட்டேன். போயிட்டு வா, இந்த போனை காதுகிட்ட என்ன பண்ணாத, கொண்டு வரது இருக்கிற பிபி இல்லாத பிபி என்ன பண்ணாத, கொண்டு வந்தது எடுத்துட்டு போனை எடுத்து ஓடி போயிடுன்னுட்டேன். ஏன் சொல்ல வரேன் தெரியுதா? இப்போ வருது தோலை உரிச்சா என்ன வருது? அப்போ தோலை உரிச்சா ஜபம் வரும். அக்காளுக்கும் ஜபம் வரும், அண்ணனுக்கும் ஜபம் வரும், பிள்ளைக்கும் ஜபம் வரும், எல்லாருக்கும் ஜபம் வரும். அப்போ தோலை உரிக்கலாம் ஜபம் வராது. ஆமாம் தானே? சரி சரி அப்படின்னு அவர் பார்த்தார். அவன் சொல்கிறான், அவன் ஜபம் பண்ண மாட்டானோ அப்படின்னு வயிற்றுக்கு உள்ள சொல்லிட்டாரு. யார்கிட்ட? இப்போ மீனுக்குள்ளே போயிட்டார்ல, அந்த மீனுக்கு உள்ளக்கிற அமிலத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் மேலே இருக்கிற வரைக்கும் ஜபம் பண்ண மாட்டானா. அப்படியா சொன்னா அப்படின்னு எதா மீன் சொல்லல, மீன் வயிற்றுல இருக்கிற அமிலமரா சொல்லிடுச்சு. அப்படியா சொன்னா இப்ப ஜபிக்க வைக்கிறேன் பாரு. எது? இந்த பக்கம் ஒரு அரி அறுக்குது வருது பாரு. இப்ப ஜபம் இந்த பக்கம் ஒரு அரி, என்ன ஜபம் வருது. ஆஹா, இந்த மாதிரி ஜபம் மேலதான் எவ்வளவு நல்லா இருக்கு. மீன் வயிற்றுல போயிருப்பியா? போயிருக்க மாட்டேன் இல்லையா? அப்ப நல்லா வச்சா ஜபம் பண்ண மாட்டேன். நல்லா வச்சா ஜபம் மாட்டேன். 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது. 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது. அப்போ அதுக்கு மேலே ஜெபம் பண்ண மாட்டேன். 10 மணிக்கு மேலே தூக்கம் கண்ணு அப்படியே விழுது. அப்போ 10 மணிக்கு மேலே ஜெபம் பண்ண மாட்டேன். அப்போ பாப்பார், அவன் 10 மணிக்கு ஜெபம் பண்ண மாட்டாரான் அப்படின்னு அங்கே சொல்லிடுவார். எங்கே? அவன் நான் சொன்னா அவன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு மேற்படியாக கிட்ட சொல்லுவான். அவன் ஒரே ஒரு கனவு அனுப்புவான் பாரு, அப்படியே ஓடி ஒரு குத்துற மாதிரி. இப்ப தெரியும் பாருங்க தூக்கம். இப்ப வருது பாரு ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம், என்ன இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்ப நல்லா வச்சா ஜெபம் பண்ண மாட்டேன். அப்ப பேடு கைடு கொடுத்து குத்து சொன்னாதான் என்ன வரும்? ஜெபம் வரும் அப்படின்னு பார்த்தா இல்லையா? அவர் ஒன்று சொன்னா இவன் ஒன்று செய்யறான். எழுந்து நினைவேக்கு போடா அப்படின்னா இவர் எங்க போறார்? தலைவர் செய்யாம விட்டடா கூட கம்மனு இருப்பாருங்க. ஆனா அந்த மாத்தி செய்யறவன் மேல வர்ற கோபங்குது பாரு, அது மகா பெரிய கோபம். ஆமே. அப்ப என்ன செய்யக்கூடாது? அவர் சொல்றது ஒண்ணு, நான் சொல்றது ஒண்ணு. ஒரு நாடு வெறுக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயினா கர்த்தர் என்ன செய்வார்? என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் செஞ்சிருந்தவன். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 6 கடைசி படிங்க பார்க்கலாம். 6 கடைசி படிங்க. 6 கடைசி வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 6 கடைசி வசனம். ஆதியாகமம் 6 கடைசி வசனத்தை படிங்க. நோவா அப்படியே செய்தான். 7:5 7:6 7:6 5 7:5 நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தான் இல்லையா? அப்ப கொஞ்சம் முன்னெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கிறான். கொஞ்சம் முன்னெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கிறான். இப்போதான் மாறி போயிட்டான் இல்லையா? பக்கத்து கேளுங்க, முதல்ல மாறிட்டீங்களா இப்போதான் மாறினீங்களா? முதல்லலாம் ரொம்ப நல்லா தான் இருந்தீங்க இல்லையா? சொன்னா கேட்டீங்க, ஜபனா வந்தீங்க, ஜவமான ஸ்தோத்திரம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, நல்லா தான் பண்ணீங்க இல்லையா? இல்லை முதல்லலாம் சொல்கிறேன். எப்போ? முதல்ல எல்லாம் நல்லா தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தான் தெரியல இல்லையா? நோவாவுக்கு சொல்கிறேன். இந்த நோவாவுக்கு என்ன ஆச்சுன்னு தான் முதல்ல பாருங்க, கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செஞ்சா, கர்த்தர் சொன்னபடியெல்லாம். இப்போ என்னப்பா ஆச்சு? அவர் ஒன்று சொன்னா நீ ஒன்று செய்தியே. அவ சொல்கிறான், நான் இப்போ வளர்ந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன்? நான் இப்போ வளர்ந்துட்டேன். இப்போ நிறைய பேரை வளர்த்த தான் பிரச்சனையாக போச்சு. என்ன பிரச்சனையாக போச்சு? நிறைய பேரை வளர்த்து விட்டது என்னவா போயிடுச்சு. இப்போ வளர்த்துட்டாங்கல்ல, இப்போ சொல்கிறாங்க நீ ஒன்று சொன்னால் நான் ஒன்று செய்வேன். ஏன்னா அது கர்த்தர் இப்படி தான் நடத்துகிறார். கர்த்தர் இப்படி தான் நடத்துகிறார் இல்லையா? கர்த்தர் இப்படி தான் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். யார் சொல்கிறா? நோவா சொல்றார். என்ன சொல்றார்? அது முதல்ல கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். எப்படி? நீங்க சொன்னபடியே தான் நிறைய வச்சாரு. ஆனா இப்போ நீங்க ஒன்று சொன்னா என்ன பண்ண ஆண்டவர் என்ன செய்யறாரு? செய்ய வைக்கிறார். இப்போ நோவாவை யோசிக்கணும். கர்த்தர் யோசிப்பார், ஆஹா இந்த நோவா வளர்த்த விட்டது என்னவா போச்சு? பெரிய தப்பா போச்சடா. இவனை அப்படியே வச்சு எப்படி திருப்பான் போல இருக்கு. அப்ப நிறைய பேரை அப்படியே வைக்க கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்? இவன் கொஞ்சம் வளர்ந்தா என்ன ஆகிடுது? அது நான் ஒன்று சொன்னால் அவன் என்ன செய்யறான்? அவன் ஒன்று செய்யறான். அப்போ என்ன செய்யக்கூடாது? இனி இவனை வளர்க்கறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு மேலே போனால் அப்புறம் லூசிபரா மாறிடக்கூடாது இல்லையா? அப்போ முதல்ல சொன்னான். இப்போ ஏன் அவர் ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்யணும்? அப்போ இயேசுவின் ஆவி என்ன? அவர் சொன்னால் அப்படியே செய்யும் இல்லையா? அப்போ அவர் ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்யும். இது எந்த ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16 வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆவின்னு கிளீனப்பா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன். இது என்ன ஆவின்னு இப்ப கிளீனா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன். ஏசாயா 14:16 உன்னை காண்கிறவர்கள் உற்று பார்த்து சிந்தித்து இவன் தானா பூமியை நான் வானத்துக்கு ஏறுவேன். அடுத்து முடிக்கிற வசனமா 15 நான் வானத்துக்கு ஏறுவேன், மேகங்களை மேலகன் சிங்காசனத்தை உயர்த்துவேன். 13 வாசி
நான் வானத்துக்கு. அப்போ இது வரைக்கும் சொன்னாரு என்னை காப்பாற்ற அபிஷேகம் பண்ண கேரூப் என்னை ஏதேன்ல வச்சார்னு இவன் தான் எசேக்கியேல் 28 இவன் தான் சொல்றான் இல்லையா? அப்ப என்ன இயேசுவுக்கு என்ன சொன்னாரு? தம்பி நீ இங்க இருப்பான்னு சொன்னாரு. யாருக்கு? லூசிபருக்கு என்ன சொன்னாரு? இங்க இருன்னு சொன்னார் இல்லையா? இங்க இருன்னு சொன்னார். எங்க இருன்னு சொன்னாரு? இந்த ஏதேன் தோட்டத்துல இருன்றான் இல்லையா? இப்ப இவன் என்ன பண்றான்? நான் வானத்துக்கு ஏறுமன்றான் இல்லையா? அப்ப நீ ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு செய் பண்றான். அப்ப இது எந்த ஆவி? லூசிபர் கொஞ்சம் மறைமுகமா தெரியுது இல்லையா? வெட்ட வெளிச்சமா சொன்னா பேயின்னு சொல்லிட. இப்ப இயேசு நாம என்ன செஞ்சுச்சு? அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே செஞ்சுச்சு இல்லையா? இப்போ இவன் பிசாசு என்ன செய்யறான்? அவர் ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு செய்வான் இல்லையா? அவர் ஒண்ணு சொன்னா புரியுதா சொல்றது? புரியுதா சொல்றது? இப்ப அவனை பத்தி சொல்லும்போது மைண்ட் டைவர்ட் பண்ணுவான். அவனை பத்தி சொல்றான், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் தான் புரிஞ்சிடக்கூடாது உனக்கு. அதனால என்ன பண்ணுவான்? உன்னை அவன் டைவர்ட் பண்ணிடுவான். உன்னை என்ன பண்ணிடுவான்? அவன் டைவர்ட் பண்ணிடுவான். எதை? இப்போ நான் சொல்றதை கேட்காத மைண்ட் என்ன பண்ணிடுவான்? டைவர்ட் பண்ணிடுவான். ஏன்னாக்கா அவனை பத்தி சொல்றாங்கல்ல, உனக்கு அது காதுல கேட்டக்கூடாது, நீ அப்படியே இருந்துடணும், நீ அது இல்லை இது அப்படி அப்படி இருந்துடணும் இல்லையா? அப்ப என்ன சொல்ல விரும்புறா? இயேசுவை என்ன செய்யும்? அவர் சொன்னா அப்படியே செய்யும். ஆனா இவன் என்ன செய்யும்? அவர் ஒன்று சொன்னா இவன் ஒன்று செய்வான். ஏன் அப்படி செஞ்சதுனால இவன் பிசாசாவே மாறினான் இல்லையா? சரி, இப்ப அவர் ஒன்று சொன்னா நான் ஒன்று செய்யணும், என்ன அர்த்தம்? சொல்ல உன்ன பேயனா சொல்ல போறாங்க, சொல்ல வாயத்திருந்தா. அப்ப என்ன சொல்லிருச்சு? இயேசுவின் ஆவி உள்ள இருந்தா அவர் என்ன சொன்னாரோ முடிஞ்சிச்சு. அவர் ஒன்று சொல்றாரு, நான் ஒன்று செய்வேன்னா ஆவி வேற. அதான் பிரச்சனை. ஆவி அப்போ பேழைக்குள்ள இருந்தாலும் ஆவி வேற வந்துருது. பேழைக்குள்ள வந்தாலும் ஆவி. அப்ப சர்ச்சுக்குள்ள இருந்தா கூட ஆவி என்ன செஞ்சிடும்? ஆவி என்ன செஞ்சிடும்? வேற வந்த வேற ஆவி உள்ள வந்துடும் இல்லையா? அப்ப வேற ஆவி உள்ள வந்ததுனாலதான் அவன் சொல்றது ஒண்ணாக்குது, இவன் செய்யறது ஒண்ணாக்குது. அப்ப இயேசுவின் ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட படி எல்லாம் அப்படியே செஞ்சுச்சு. எந்த ஆவி? இயேசுவின் ஆவி உள்ள இருக்கும் போதெல்லாம் அவர் சொன்னதை அப்படியே செஞ்சுச்சு. இப்ப என்னைக்கு ஆவி மாறுச்சோ அன்னைக்கு அவர் சொல்றது ஒண்ணா இருக்குது, இவன் செய்யறது ஒண்ணா இருக்குது. அப்ப செய்ய வைக்கிறது எது? நீங்க சொல்லிக்க. நம்பர் 3, அப்படியே இருக்கிறவன கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டார். ஒன்னு என்ன சொன்ன? மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாதவனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஆஸ்வதிக்க மாட்டான். நம்பர் 2 என்ன சொன்ன? அவர் ஒன்று சொன்னா நான் ஒன்று செய்யற ஆளா இருந்தா கர்த்தர் என்ன செய்ய மாட்டா. ஆனா இவன் எங்க தான் இருக்கிறான்? அதுதான் வேதனை. போ இவன் வெளியே தான் கூட பிரச்சனை இல்லை, இவன் இருக்கிறதெல்லாம் உள்ளதான் இருக்கிறாங்க இல்லையா? 3வது என்ன? அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே எந்த விதமான செயல்பாடுகள் வித்தியாசமே இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு வேறுபான செயல்பாட்டில் அவன் வேறுபாடு என்ன செய்யல? எந்த செயல்பாட்டிலையும் ஒரு வேறுபாட்டை பார்க்க முடியல. எந்த செயல்பாட்டையும் வேறுபாட்டை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஏற்கனவே வாசிச்ச 6, 16, 6, 16, 8, 18 இல்லையா? 6, 16, 8, 18 என்னது? நோவாவும் அவன் மனைவி குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 18 என்ன? நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகள் பேழைக்குள் பிரவேசித்தாங்க. எப்படிதான் இருக்கிறான்? அப்படியே இருக்கிறான். எந்த சிதன செயல்பாட்டில் வேறுபாடும் ஒரு செயல்பாட்டில் கூட என்ன இல்லை. சரி, இவன் தான் இவனும் இவன் பசங்களும் இல்லையா? ஒருவேளை இவன் தான் இவன் மனைவி அப்படி போயிட்டா கூட அவன் பசங்களாவது என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு மாற்றம் வந்திருக்கலாம் இல்லையா? இப்போ நோவாக்குள்ளதான் ஒரு மாற்றம் என்ன செய்யல, வரல. அவன் பசங்களோட என்ன வந்திருக்கணும்? சரிங்க, இந்த சேம் கட்டியாது என்ன வந்திருக்கணும்? ஒரு மாற்றம் வந்திருக்கணும் இல்லையா? இந்த யாபேத் கட்டியாது என்ன வந்திருக்கணும்? ஒரு மாற்றம் வந்திருக்கணும் இல்லையா? இல்ல காம் கட்டியாது என்ன வந்திருக்கணும்? ஒரு மாற்றம் வந்திருக்கணும் இல்லையா? ஆக என்ன, ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இப்பவும் இருக்கிறாங்க. எந்த விதமான வேறுபாடு செயலும் பார்க்க முடியல. எந்த செயலில் என்ன செய்ய முடியல? ஒரு வேறுபாட்டை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இன்னைக்கு உங்கள்கிட்ட எந்த வேறுபாடான செயலை பார்க்க முடியும்? இந்த வருஷம் ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறேன்.
அப்போ என்ன செஞ்சனோ அதை தான் இப்பயும் செய்கிறேன், அப்போ இப்படி இருந்தனோ அப்போ தான் இப்படி இருக்கிறேன். என்கிட்ட எந்த விதமான வேறுபாடான செயல் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்படியே தான் நான் இருக்கிறேன், அப்படியே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படியே இருக்கிற ஒரு நபரை தேவன் என்ன செய்ய விரும்பலை, ஆசீர்வதிக்க விரும்பலை, ஆசீர்வதிக்க விரும்பலை, ஆசீர்வதிக்க விரும்பலை. அப்போ அப்படியே இருக்க அழைக்கப்படலை இல்லையா? ஆனால் நோவா ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா, நோவா ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசி பார்க்கலாம். எபிரேயர் 11:6-7 நினைக்கிறேன். எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே நோவா, எத்தனை வசனம்? 7ஆம் வசனம். வாசி வாசி வாசி. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்ப எப்ப பயபக்தி வந்துச்சு? நோவா எடுத்தோடனே பயபக்தியா இல்ல, நோவா ஆரம்பத்திலிருந்தே பயபக்தியா இல்ல. நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி இல்லையா? அப்ப எப்ப வருது பயபக்தி? அப்ப ஆரம்பத்தில் நோவா என்ன, ஆரம்பத்தில் எல்லாரும் போல இவரும் கொடுத்தாரு, குடிச்சாரு, சாப்பிட்டாரு, தூங்கினாரு, எழுந்தாரு. ஆனா அந்த எச்சரிப்பு வந்த உடனே தான் செயல்பாடு என்ன செஞ்சிட்டாரு, ஒரு வேறுபாட்டை கொண்டு வந்துட்டார், ஒரு வேறுபாட்டை கொண்டு வந்துட்டார். அப்ப நோவாவுடைய செயல் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு, ஒரு வேறுபாடு இருந்துச்சு. எல்லாருடைய செயலும் வேறு விதமா இருந்துச்சு, இந்த நோவாவுடைய செயல் வேறு விதம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு வருஷமா சபையில் இருக்கிறாரு, நோவாவுடைய செயல்ல எந்த ஒரு வேறுபாட்டையும் பார்க்க முடியல, அப்படியே இருக்கிறார். இன்னைக்கு அப்படியே இருக்கிறீங்களா, வேறுபட்டு இருக்கிறீங்களா? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அப்படியே இருக்கிறீங்களா, இல்ல வேறுபட்டு இருக்கிறீங்களா? அது சபைக்கு வந்து ஆரம்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வருஷத்தின் ஆரம்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து அப்படியே தான் இந்த 4 மாசம் முடிஞ்சு அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றியா? இல்ல நான் சபைக்கு வந்த ஆரம்பத்தில் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவியா? செயல்பாட்டில் என்ன மாற்றத்தை நீ உணர்கிற? உன் செயல்பாட்டில் என்ன மாற்றம்? அட்லீஸ்ட் சர்ச்சைக்கு வர்றதுலையாவது ஒரு மாற்றம் இருக்கா? சர்ச்சைக்கு வர்றதில்ல, சர்ச்சைக்கு வருவோம் இல்லை, சர்ச்சைக்கு வருவோம் தானே, அந்த வர்றதுலையாவது ஒரு மாற்றம் இருக்கா? அப்படியே தானா? புரியல புரியலன்னா, சர்ச்சைக்கு வர்றதுலையாவது ஒரு மாற்றம், சர்ச்சைக்கு வர்றதுல ஒரு டிஃபரெண்ட். போன ஜனவரி மாதம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், பிப்ரவரி மாதம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், அதை விட முன்னாடி வந்துட்டேன், இப்போ ஏப்ரல் மாதம் இல்லை கரையான் டைம் கரெக்ட் டைம் என்ன செஞ்சுட்டேன், நான் வந்துடுறேன். அப்படியானா? அப்படியே தான் இருப்பியா? அப்படியே தான் இருப்பியா? அவர் பார்த்தாரு, நீ அப்படியே இரு, நானும் இப்படியே இருக்கிறேன். நீ எப்படி இரு, நீ அப்படியே இரு, நானும் இப்படியே இருக்கிறேன். அப்ப நீ அப்படியே இருக்கிற வரைக்கும் அவரும் அப்படியே தான் இருப்பார். ஏன்? நீ அப்படி தானே இருக்கிற, நீ அப்படியே தானே இருக்கிற. அட்லீஸ்ட் அதிலையாவது ஒரு வேறுபாடை கொண்டு வாங்க. எதில்? வேற எதில் தான் கொண்டு வரல, அட்லீஸ்ட் சர்ச்சைக்கு வர்றதுலையாவது ஒரு வேறுபாடை கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் அதிலையாவது ஒரு வேறுபாடு வரட்டுமே. அதுவும் ஆரம்பத்திலேருந்து அப்படியே தான் நான் இருப்பேன்னா அவர் சொல்வாரு, நீ அப்படியே இருந்தா நானும் அப்படியே இருப்பேன். இந்த 3 கூட்டத்தார தேவன் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பல. ஏன் ஆசீர்வதிக்க விரும்பல? மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாதவனை கத்த என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பல. நம்ம 2 என்ன, அவர் சொல்றது 1, நான் செய்தோம். ஏன் கத்த ஆசீர்வதிக்க மாட்டார் இவனை? அவர் சொல்றதை அப்படியே செஞ்சா தேவ ஆவி, அவர் சொல்றது 1, நான் செய்து 1 இருந்தா அது லூசிபரின் ஆவி. அதனால அவன் என்ன செய்ய மாட்டாரு, ஆஸ்வதிக்க மாட்டாரு. 3வது என்ன, அப்படியே இருக்கிற ஆரம்பத்தில் எப்படி அப்படியே இருக்கிறான், ஒரு வேறுபாட்டை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒரு செயல்பாட்டை மாற்ற என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எந்த விதமான வேறுபாடு செய்யல, அப்படியே இருக்கிறான். அதனால் அவன் என்ன செய்ய விரும்பலை, நான் ஆசீர்வதிக்கல. இந்த 3 கூட்டத்தில் நான் ஒரு கூட்டமாக இருந்தால் கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்ப மாட்டார். எத்தனை பேர் இந்த 3 கூட்டத்தில் நான் இல்லைன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் இந்த 3 கூட்டத்தில், ஒருவேளை 2 கூட்டத்தில் நான் இருக்கிறேன், இல்லை ஒரு கூட்டத்தில் இருக்கிறேன், இல்லை 3 கூட்டத்திலுமே நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன்னா, இன்றைக்காவது தேவசந்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சா இன்றைக்காவது தேவனோட ஆசீர்வதிக்க விரும்புகிறா. இந்த 3 கூட்டமே சபைக்குள்ள தான் இருக்குது. அதான் வேதனை. இந்த 3 கூட்டம் வெளியே இருந்தால் பரவாயில்ல, உலகத்தில் இருந்தால் பரவாயில்ல, சபையை விட்டு வெளியே இருந்தால் பரவாயில்ல,
இந்த 3 கூட்டம் சபைக்குள்ளதான் இருக்கு. அதான் வேதனை. இது 3 சபைக்குள்ளதான் இருக்குது. அதுதான் வருத்தம், அதுதான் துக்கம், அதுதான் சங்கடம், அதுதான் கஷ்டம். இவ்வளோ பிரசங்கம் பண்ணி, இவ்வளோ பிரசங்கட்டு, இவ்வளோ ஆவி, இவ்வளோ அபிஷேகம், இவ்வளவு ஜெபம், இவ்வளவு உபவாசம், இவ்வளவும் பண்ணியும் அவன் அப்படியே இருக்கிறான்னா அவனை எப்படி ஆஸ்வதிக்கிறதுன்னு ஒரு கேள்வியோடு கர்த்தர் நிற்கிறார். ஒரு கேள்வியோடு கர்த்தர் நிற்கிறார். என்ன பதில் சொல்ல போறீங்க? கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன சொல்லுவார்? ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கல, இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. மிருக ஜீவத்தை கூட ஆஸ்வதிச்சார், மிருக ஜீவன்களை கூட தேவன் ஆஸ்வதிச்சார். ஆனா நோவாவின் குடும்பத்தை ஆஸ்வதிக்கல. எவ்வளவு வருத்தம் தெரியுமா? எவ்வளவு வேதனை தெரியுமா? எவ்வளவு துக்கம் தெரியுமா? ஏன் மிருகத்தை கூட ஆஸ்வதிக்க ஆண்டவர் விருப்பம் இருக்குது, ஆனா நம்மளை ஆஸ்வதிக்க ஆண்டவர் விரும்பல. அவ்வளவு வேதனையை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம், அவ்வளவு வருத்தத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம், அவ்வளவு துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்காவது அதை மாத்திக்க விரும்பினா இன்றைக்காவது தேவனை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, சபைக்குள்ள வருவதே மாற்றத்தை ஏற்படுத்துதான்னா எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுதுன்ற நோக்கத்தோடு நீங்க பேசுறீங்களோ அந்த ஆட்டத்தை நான் ஏற்படுத்தி கொள்ளுவேன்ப்பா. இனி நீங்க சொல்றது ஒன்றும் நான் செய்யறது ஒன்றும் இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செய்வேன்ப்பா. அப்படியே நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. என் செயல்பாட்டில் சில வேறுபாடை கொண்டு வர விரும்புகிறேன். என் செயல்பாடுகள் வேறுபடணும்னா என் செயல்பாடு ஒரு வேறுபட்ட கொண்டு வர விரும்புகிறேன். என்னை நம்பி என்னை ஆசீர்வதிங்கப்பா. நோவா குடும்பத்தை விட்டதை போல எங்கள் குடும்பத்தை விட்டாதீங்கப்பான்னு சொல்லி இந்த காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சேனா இன்றைக்காவது கர்த்தரை ஆஸ்வதிப்பா. இன்னைக்கும் நீ அமைதியாக போயிட்டா உனக்காக பரிதபிக்க தவிர வேற வழியே இல்லை. பரிசுத்த பிதாவே, தேவக்கத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை ஆசீர்வதிக்கணும். இந்த நாட்களிலே கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். இந்த நாட்களிலே கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே இருக்கணும். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒரு நபரை கூட நீங்க விட்டுறக்கூடாது ஆண்டவரே. உண்மையாய் அர்ப்பணிக்கிற, உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு நபரை கூட நீங்க விடக்கூடாது ஆண்டவரே. ஊழியக்க நான் ஜெபிக்கிறேன், பாரம் எடுத்து நான் ஜெபிக்கிறேன். உண்மையாய் அர்ப்பணிக்கிற, உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு நபரை கூட நீ ஆசீர்வதிக்காம விட்டுறக்கூடாது, ஆசீர்வதிக்காம விட்டுறக்கூடாது. உண்மையாய் அர்ப்பணிக்கிற அத்தனை நபர்களையும் நீங்க மனப்பூர்வம் ஆசீர்வதிக்கணும்ப்பா. மனப்பூர்வம் ஆசீர்வதிக்கணும். அப்படி ஊழியக்கரை நான் ஆசீர்வதிக்கிறேன், அப்படியே செய்து காத்துக்கொள்ளும். தேவக்கரம் கூட இருக்கட்டும், நடத்தும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.